வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வணங்கி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை தொடங்குகின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஒன்றுமில்லை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சிதம்பரத்திலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முனைவர் அருள்நிதி பிரகதீஸ்வரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முனைவர் அருள்நிதி பிரகதீஸ்வரன் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு தொண்டு செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் MBA, PG டிப்ளமோ பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், PG டிப்ளமோ இன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், PG டிப்ளமோ இன் யோகா, PhD ஆகிய பட்டங்களை முடித்துள்ளார்கள். நமது ஆன்மீக கல்வி முறையில் MA ஃபார் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் 1994ஆம் ஆண்டு BE மெக்கானிக்கல் படித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீவெல்லிபுத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் மூலம் அருள்நிதி பயிற்சி முடித்து அவ்வாண்டு கல்லூரி விடுதியில் தவ மையத்தை தொடங்கி 100 மாணவர்களுக்கு தீட்சையும் அளிக்கப்பட்டது சிறப்புக்குரியதாகும். 1995 முதல் இன்று வரை சிதம்பரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். சிதம்பரத்தில் அறிவுத்திருக்கோயில் கட்டுவதற்கான வாய்ப்பு வரும்போது ஐயா அவர்கள் தன் தகப்பனாருடன் இணைந்து அறிவுத்திருக்கோயிலை சிறப்பாக கட்டியமைத்தார்கள். ஐயா அவர்கள் ஸ்ரீவெல்லிபுத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் அண்ணாமலை பல்கலைக்கழக யோகா கல்வி மையத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினராக இருந்து கொண்டு வருகின்றார்கள். ஆழியாரின் PhD வளர்ச்சி குழுவில் உறுப்பினராக இருந்து கொண்டு பல்வேறு மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் தேர்வாளராகவும் பணிபுரிந்து வருகின்றார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிறந்த நல்ல ஆசிரியர் விருதை பெற்றவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பணியாற்றியவர்கள். ஐயா சர்வதேச பயிற்சியாளர். பல வெளிநாடுகளுக்கு சென்று மனவளக்கலை பயிற்சிகளை அளித்தும் அவர்களின் துறை சார்ந்த கட்டுரைகளை சமர்ப்பித்தும் உள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை ஒன்றுமில்லை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு வழிமுறைகள் வகுத்தார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவிகளை ஏற்றினார் ராமலிங்க அடிகளார். அவ்வறிவை அறிவதற்கு வழிமுறைகள் செய்வதற்காக எல்லா இடங்களிலும் அறிவுத்திருக்கோயில் அமைத்து அதை சிறப்பித்தார் நமது ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவ்வறிவில் மேலும் ஆழ்ந்து ஆனந்தத்தை நாடுவதற்காக நமது மனவளக்கலை மன்றத்தினுடைய மூத்த பேராசிரியர்கள், அனைத்து நிலை பேராசிரியர்கள் எல்லாம் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அவர்கள் அனைவரையுமே இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பிலே நிர்வாகத்தினுடைய மிக அழகாக கட்டமைப்பை வைத்து இதை காலங்காலமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ இஸ்கேமையா அவர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நம்ம தலைப்புக்கு செல்லலாங்க. இந்த தலைப்பை கேட்கும் போதே அவரு வீரப்பண்ண அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, என்ன பிரைஸ்ரா நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனா இது இந்த தலைப்புக்கு கர்த்தா நான் கிடையாது. 1994 ஜூன் மாசம் 31ஆம் தேதி பணி நிறைவு ஏற்பட்ட மூத்த பேராசிரியரான KG சுவாமி ஐயா அவர்கள் லாசுப்பேட்டு மன்றத்துக்கு 6 மணிக்கு அவர் வராங்க. விழுப்புரம் அறக்கட்டளையிலிருந்து நானும் நிர்வாக அரங்காவலர்களும் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு சந்திக்க போயிருந்தோம்.
அப்ப லாஸ்பேட்ல 6 மணிக்கு வராருங்க ஐயா. என்ன தலைப்பு அப்படின்னா, ஒன்றுமில்லை அப்படின்னு. எப்படி இருக்கீங்க, ஏதாவது ஒரு விசேஷமா அப்படின்னா, நல்லா இருக்கங்கய்யா அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்கய்யா ஒண்ணும் இல்லையா அப்படின்னாங்க. அப்ப இந்த தலைப்பு ஒண்ணுமில்லை அப்படின்ற தலைப்பை அவர் எடுத்து ரொம்ப சிறப்பாக அவரு ஐயா அவர்கள் சொன்னாங்க. அந்த தலைப்பு தான் நானும் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதுல ஐயா அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தமிழகத்துல வாழக்கூடிய மக்கள் தான் இறைவனை எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா வகையிலுமே அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைநிலை தான் அர்த்தம். சில பேர் பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க வந்து சிவாய நம, நடராஜா, பெருமாளே, கோவிந்தராஜா, வெங்கடேஷா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நமச்சிவாயம், சிவாயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்துல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றுமில்லை, ஒண்ணும் இல்லைங்க, எப்படி என்னப்பா ஏதோ ஒரு கேள்விப்பட்ட ஏதோ சங்கடம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒன்றுமில்லை அப்படின்ற வார்த்தை வந்து இறைவனை குறிக்கக்கூடிய செயல்கள். அது இந்த தமிழகத்துல வாழக்கூடிய அனைத்து மக்கள்களும் அன்றாட உரையாடலில் அவங்க ஈடுபடுகின்ற பொழுது அந்த ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது இறைத்தன்மையை வணங்கி அவர்கள் அந்த நிலைகளை செய்கின்றார்கள் என்பதை உணர்த்தினார்கள். இப்போ நம்ம இந்த தலைப்புல இன்னும் சிந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, மனிதனுக்கு வந்து எப்பயுமே ஒரு நிலை வருங்க. இந்த நிலை வந்து எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு ஒரு செயலை எடுக்கிறோம், அந்த செயலை உத்வேகமா முனைந்து செய்கின்றோம். அந்த செயல்ல வந்து கைவல்யமாகவில்லை என்றால், அது வெற்றி அடையவில்லை என்றால், அதனுடைய நிறைவுல மனிதன் என்ன நினைப்பானா, ச்சே நம்மளால ஒண்ணுமே முடியலடா, என்ன இப்படி ஒரு விரக்தி நிலைக்கு மனிதன் அவர்கள் செல்லப்படுவார். அந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அதுக்கு அடுத்த நிலை என்ன வரும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை தேவையான ஒருத்தவங்களுக்கு வரும். இன்னொரு மனநிலை எப்படி வரும் அப்படின்னா, சரி இதுல இருந்து எப்படி வரலாம், ஒரு யோசனை, இதுல இருந்து எப்படி மீளலாம் அப்படின்ற 2வது யோசனையும் வரும். முதல் யோசனை விரக்தியினுடைய தன்மை, மனிதனுடைய மனபலமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய நிலைதான். எனக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிடும். 2வது நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது அந்த மனம் இறைநிலையோடு அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி அந்த அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதி நிலையில் விழிப்பாய் நிற்க, நிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் இவ்வுடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள, உலக அனுபவங்களில் அளவு கெட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருள் காணும், கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வமா. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து இந்த ஒன்றுமில்லை என்ற நிலை வருகின்ற பொழுது, அந்த நிலையில அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த தன்முனைப்பு கரையுங்க. ஒண்ணு தன்முனைப்பு இருந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட், வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த தன்முனைப்பு கரைகின்ற பொழுது அவனுக்கு என்ன ஆகும்னா, ஒரு யோசனைகள் உள்ள இருந்து உதிக்கும். சரி என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு யோசனை உள்ள இருந்து ஒண்ணு பேசணும், நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அந்த இறைநிலை தன்மை பேசுகின்ற பொழுது அந்த ஐடியாவை அவங்க வந்து நிலைநிறுத்தினாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நேற்று கூட ஒரு நம்ம மதிப்புக்குரிய அரங்காவலர் துணைத் தலைவர், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் நாகராஜன் ஐயா அவர்களுடைய இன்டர்வியூவை பார்த்தாங்க. அவர் தான் சொன்னாருங்க, அகத்தாய்வு பண்ணுகின்ற பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, காதின்னு சொல்லிட்டு காட்டனை கொடுத்துட்டு இருக்கோமே, நம்ம வந்து தைரியமா காட்டன் நம்ம சொல்லணும் அப்படின்னு காட்டனை காதின்னு சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம காதி அந்த காட்டன் சொல்லி நம்ம வந்து பிராண்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த உள்ளுணர்வை வைத்துக்கொண்டு நான் உண்மை நிலைக்கு போக 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 அந்த அவருடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து நேற்று அவர்களுடைய அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில அவர் பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசே ரொம்ப நெகிழ்ந்துங்க. என்னைக்குமே வந்து இந்த ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு போறதுக்கு நம்ம மனவளக்கலையில என்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி. ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அம்மா அவர்கள் சிறப்பான பாடலாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒன்று இருள், பூரணம், மௌனம் அப்படின்னு அந்த பூரணம், அந்த ஆற்றல் அப்படின்னு எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து நம்ம உணர்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தன்முனைப்பு என்பது கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எனக்குள்ளார இருக்குது. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலோட கலந்து கொள்கின்றேன். உன்னிலே நீ இருக்க, என்னிலே நான் இருக்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன்றார் மகரிஷி. அப்ப
ஓ, அதுக்கப்புறம் சுவாமிஜி சொல்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, என்று என்னை வள்ளல் பெருமாள் எடுத்தாட்டு கொண்டாரோ அன்று முதல் அவர் கூறும் கருத்துக்கள் படி நான் வாழ்ந்தேன்றாங்க. அந்த சரணாகதி அடைந்த பிறகு அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு பேசுகின்ற பொழுது, இறைத்தன்மை இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க பேசுகின்ற பொழுது அது சத்திய வாக்காக நடைபெறுகின்றன. அதை வைத்து இன்னைக்கு எப்படி ஒரு நம்மளுடைய நாகராஜன் அண்ணன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்களோ, அதே மாதிரி சுவாமிஜி அவர்கள் வள்ளலார் உள்ளார வந்து 10 வருஷம் வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அவர் என்னென்னலாம் உணர்த்தினாரோ அந்த வழியாக அவர்கள் வாழ்ந்து 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 இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம எட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இதுல நம்ம பார்க்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிராயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் நத்திங். நத்திங் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேர் அந்த இடத்துல வந்து தான்றது இல்லை, தனக்கு மீறி ஒருத்தர் இருக்காரு, அவரோட இணைந்த நிலை அப்படின்ற நிலை தான் அந்த ஒன்றுமில்லாத. இன்னும் அந்த நிலையை பற்றி நம்ம சொல்லுகின்ற பொழுது ஒரு நடுநிலைத்தன்மை அப்படின்றது ஒரு நியூட்ராலிட்டி. அதாவது எந்த பக்கமும் சாராம நம்ம ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அந்த துரியாதீத நிலையில இருந்து 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 அந்த ஒன்றுமில்லாத எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து 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 பழகிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு நடுநிலைமை வரும். எப்படி சார் சொல்றீங்க நடுநிலைமைன்றது? நீங்க எப்படி சார் வாழ்க்கையில படணும் அப்படின்னா, கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டுக்காரமா கேட்கிற முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு என்னைய பிடிக்குமா உங்க அம்மா பிடிக்குமான்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து அப்பப்ப ரெனிவல் ஆகும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த கண்ணு பிடிக்கணும் அந்த கண்ணை சொல்ல முடியுமா, அந்த கண்ணை பிடிக்கணும் இந்த கண்ணை சொல்ல முடியுமான்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே அப்புறம் ஏதோ சமாளிச்சு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தவம் பண்ணா கரெக்டா ஆன்சர் வந்துருங்க. தவம் பண்ணல அப்படின்னம்னா எஸ்கேப் ஆகும். ஒண்ணு வந்து எஸ்கேப் ஆனாலே நம்ம கொஞ்சம் ஒரு தோல்வியான மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த நடுநிலைமை தன்மை, ஜாதி மதம் இனம் இந்த வேறுபாடுகளுக்கு தாண்டி மனம் வந்து என்ன பண்ணும்னா ஒரு நடுநிலைமை தன்மையில இருக்கின்ற நிலைக்கு பேர் தான் ஒன்றுமில்லாத ஒரு நிலை. அப்படி அந்த நிலையில வந்து நிற்கின்ற பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா, a decision which will give maximum output to you as well as to others. வின் வின் என்று சொல்வார்கள். தனக்கும் சரி பிறருக்கும் சரி, தற்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி, உணர்ச்சிக்கோ உடலுக்கோ வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நீடித்த நிலைத்த முடிவுகள் பேர் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அடுத்த யுக்தி அப்படின்வாங்க. முடிவெடுக்கிறதுடைய உச்சநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுக்தி அப்படின்வாங்க. அது சமயோஜித புத்தியிலும் வரலாம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. இப்போ இந்த தவம் செய்கின்ற பொழுது முதல் ஸ்டெப் இந்த ஒன்றுமில்லாத நிலைக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா மன அலைச்சலை குறைக்கணும். மன அலைச்சலை குறைப்பதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் எடுத்த உடனே அகத்தாய்வு கொடுக்கலங்க, தவத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சைக்காலஜில பொறுத்தவரை இதே அகத்தாய்வு நம்ம சுவாமிஜி கொடுத்த அகத்தாய்வே வந்து சைக்காலஜில ரேஷனல் எமோட்டிவ் தெராப்பி என்று சொல்வார்கள், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெராப்பி என்று சொல்றார்கள். நிறைய வார்த்தைகள்லாம் வச்சு சொல்றாங்க. ஆனா எப்படி சொன்னாலும் நீங்க தவம் செய்யாம தன்னை அறிய முடியும்னா முடியவே முடியாது. இல்லைன்னா நான் சொல்றதான் கரெக்ட்னு சொல்லும். தவம் செய்கின்ற பொழுது மனம் அலைச்சூழல் குறைகிறது. அந்த மன அலைச்சூழல் குறைந்த நிலையிலிருந்து அங்க தவம் ஏற்றுகின்ற பொழுது மன அலைச்சூழல் குறைந்த நிலையில இருந்து தான் யார், நம்ம சரியா, நான் யாரு, இது மாதிரி பண்ணிருக்கனே, இது நல்லா இருக்குமா, இது சரியா அப்படின்னு அந்த ஆராய்ச்சிகளை அகத்தாய்வு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே நமக்கு வந்து அந்த இறைவனோடு பேசுகின்ற அந்த ஒரு புனிதமான ஒரு சம்பாஷணை. எப்படி அந்த இது சொல்றாங்க பாத்தீங்களா, பகவத்கீதையில வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் அர்ஜுனன் பேசுகின்ற பொழுது அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளதாங்க இருக்கு. அறிவு, மனம், உணர்ச்சி, அறிவை வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. அப்ப அந்த ஒவ்வொன்றா பேசுது, இன்டர்னலா பேசி 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 அதுவாக ஒரு உயர்ந்த நிலையில முடிவெடுக்கும். என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, உதாரணம் சொல்லுங்க சார் அப்படின்னா, நமக்கு அவங்க அம்மா சொன்னபடி 1994 இருந்து இந்த சங்கத்துல வந்து சிறப்பாக பணியாற்றிக் கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இன்னும் ஓடிட்டு இருக்கு. குருவர்களும் திருவருள்னால நாங்களா வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு குரங்கு பிடி மாதிரி பிடிச்சிருந்தோம். இந்த மனவழக்கில் ஏதோ இருக்குடா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தோம். எந்த பேராசிரியர் எங்க வந்தாலும் ஓடி போய் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம்.
பக்கத்து ஊருக்கும் போய் ஓடி போய் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நினைச்சு பிடிச்சிட்டு இருந்த இந்த இதுல வந்து ஒரு காலகட்டத்துல நாங்க வந்து விலகினா கூட இங்க வந்து பூனைப்பிடி மாதிரி எங்களை பிடிச்சிட்டு போதுங்க. அந்த வகையில இந்த உயர்ந்த இந்த நிலையில வந்து ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அஹ், பேராசிரியர், அது கல்யாணம் பிறகு தான் பேராசிரியர் கொடுப்பாங்க. சரின்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் பேராசிரியர் ஆனோம். அப்புறம் துணை பேராசிரியர் பயிற்சி, அப்புறம் துணை பேராசிரியர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேராசிரியர் பயிற்சி, அப்புறம் பேராசிரியர். விழுந்து விழுந்து அந்த இது ரிப்போர்ட் எல்லாம் எழுதுவோம், அனுப்புவோம். அதுக்காகவே போய் பக்கத்துல நல்லா இருக்கீங்களா, பக்கத்து அறக்கட்டளை, அதுக்கு அடுத்த அறக்கட்டளை, நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா எல்லாம் கேட்போம். பொறுப்பாசிரியர் உங்களா நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க, பேசுறதுக்கு கூப்பிடுங்க அப்படின்றது அர்த்தம். இப்படிலாம் கேட்டு பேராசிரியரா வந்த பிறகு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஞானாசிரியர் விருது அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் பண முடிப்பு அப்படின்னு விருது கொடுத்த உடனே நமக்கு ரொம்ப, அதாவது முனைப்புனா உங்க வீட்டு முனைப்பு கிடையாது, எங்க வீட்டு முனைப்பு கிடையாது. ஆஹா, அந்த விருதை நம்ம தான் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணிலாம் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் 4 பேர் சேர்க்கணும்னாங்க. அப்புறம் 4 பேரும் நானே காசு கொடுத்து சேர்த்தங்க. அப்புறம் அதுல 2 பேருக்கு டிஸ்கண்டினியூ. இப்படியே போச்சு. கடைசியில ஞானாசிரியர் விருதும் அமையல. ஞானாசிரியர் விருது அமையல அப்படின்னு அன்னைக்கு இவ்வளவு தவத்துல உட்காந்து என்ன பண்ணலான்னு ஒரு தவத்துல எப்பயுமே வந்து இதான தவத்துல உட்காரும். தவத்துல உட்காந்து அதை அதை பத்தி யோசிக்க கூடாது. வந்துட்டு தான் இருக்கும். அதை பத்தி யோசிக்க கூடாது. அதை ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிட்டு தவத்துல உட்காரும் போது நீ முதல்ல ஞானாசிரியர் விருது விழாவுக்கு நீ போயிட்டு வா அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு. உடனே ஆலியாருக்கு நேரா கிளம்பி புக்லாம் பண்ணேன். நேரா கிளம்பி இப்ப ஆலியாருக்கு போயிட்டு போற வழியில எங்க அக்கா வீட்டுக்காரங்க ரிட்டையர் ஆனாங்க. சூப்பரண்டா போலீஸா ரிட்டையர் ஆனாங்க. அவங்க நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு தருமபுரியில நேரா ஆலியார்ல போய் உட்கார்ந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, நீங்க பணம் கட்டி தான் நீங்க தங்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க போய் பணம் கட்டி தங்கியாச்சு. தங்கி மாறிக்க ரூம்ல தங்கிட்டு மறுநாள் காலையில போனா அந்த நிகழ்ச்சியில உட்கார ரொம்ப கண்கொள்ளா நிகழ்ச்சி. எல்லா பேராசிரியர் எல்லா கர்ம யோகிகளுக்கெல்லாம் வந்து அந்த விருது கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஒரு முற்றும் உணர்ந்த ஒரு காவி உடையில கட்டின ஒரு பிரம்மம். மூத்த பேராசிரியர்களுக்கும் அவர்களை பணிந்து அவருடைய செயல்கள்லாம், நம்ம மூத்த பேராசிரியர் செயல்கள்லாம் ஐயப்பா அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்து இப்பதான் ஊருக்கு ஊருக்கு நிறைய பேராசிரியர் இருக்கும். அந்த காலத்துல மூத்த பேராசிரியர்லாம் சென்னையில இருந்து கிளம்புனாங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம இருக்கு. அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண பேராசிரியர்லாம் அந்த முற்றும் துறந்த அந்த ஞானியிடம் வந்து வணங்குறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க, மிகப்பெரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு. அந்த ஒரு தாமரை இலை போல் நீர்த்துளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நிலை அப்படின்றது. அங்க போன பிறகுதான் எனக்கு உதிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட் எழுதுறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டேன். அது சரி நம்ம ஏன்னா ரிப்போர்ட்டுக்காக வேலை செய்யற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தொண்டு நம்ம செய்யணும், யார் யாருக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு தொண்டு செய்யணுன்ற மாதிரி வருகின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நாம செய்கின்ற அந்த நிஷ்காமிய தொண்டின் மூலமாக நம்மளுடைய பதிவுகள் வந்து நிர்மூலமாக்கப்படுகிறது. துரியாதன தவம் பண்ணாலே சுவாமிஜி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கரைந்து போகும் தன் முனைப்பு, எந்த அந்த அந்த நம்மளுடைய வினைப்பயன் கரைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம தொண்டு செய்கின்ற பொழுது நம்மளுடைய வேல்யூ எடிஷன், அதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்கின்ற பொழுது அந்த வேல்யூ எடிஷன் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேல்யூ எடிஷன். அதுக்கு அடுத்த நாளே எனக்கு வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டில இருந்து கால் வருதுங்க. இந்த மாதிரி நீங்க யோகா டே அன்னைக்கு நீங்க வரணும் ப்ரொஃபசர், ஸ்ரீலங்கா உன்னுடைய ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில யோகா டே அன்னைக்கு நீங்க வரணும் அப்படின்னா சென்று சிறப்பாக அங்க தொண்டு செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், நீங்க எல்லாம் தெரியும், புத்தர் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு நபர் வந்து ஒரு மகான்கிட்ட வந்து ஞானத்தை அடைய வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக நேரா போய் கேட்கிறாரு. அவர் போய் பாக்குறாரு. அவரு கொஞ்சம் லேட்டா வராரு. வந்த உடனே சார் சுவாமிஜி இந்த மாதிரி ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னபோது அவர் என்ன சொல்றாருன்னா, இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நாளைக்கு வான்னு சொல்லி பார்க்கும்போது அப்பயும் கொஞ்சம் தள்ளுறாரு. அப்பயும் கொஞ்சம் டயத்தை கொடுக்குறாரு. இது மாதிரிதான் ஒரு காலத்துல ஒரு தீட்சை கொடுக்குறவங்க இருந்தாங்க. பேராசிரியர் சிதம்பரத்துல பேராசிரியர் ஈஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க, தீட்சை உடனே கொடுக்க மாட்டாங்க. டெய்லி உட்காந்து தவம் பண்ணி அவர் இப்ப ஒரு மாசம் ஃபுல்லா தவம் பண்ணி வந்து கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இது பண்ணதான் அதுக்கப்புறம் தான் அவங்க தீட்சை கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அந்த வகையில அந்த பையனை வந்து ஒரு வாரமா அலக்கடிச்சார். ஒரு வாரமா அலக்கடிச்ச பிறகு அவன் கொஞ்சம் பொறுமை இது பண்ணாம, சாமிஜி நீங்க எனக்கு இப்ப சொல்லிதான் ஆகணும், எனக்கு வெளியூர் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சுமார் காஃபி சாப்பிடும்பா நீ அப்புறம் இது பண்ணான்னு சொல்லி காஃபி கொண்டு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியும் அந்த அவர் வச்சிருந்த காஃபியை சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது அந்த 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 கோப்பை நிரம்பி வழியுதுங்க.
வழிஞ்சு அந்த பையன் மேல பட்ட உடனே அந்த பையனுக்கு கடுப்பாயி, என்ன சாமி உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இப்படி இது பண்றீங்களா, இவ்வளவு பொறுமையா இருந்தாலும் இவ்வளவு சோதிக்கிறீங்களேன்னு. அப்ப சொன்னாரு, இந்த காப்பி கப்பு மாதிரிதான்ப்பா நீ உன்னுடைய மனநிலை, எதோ போட்டு நீ உள்ளார நிரப்பி வச்சுக்கிட்டு வர, இதை என்னைக்கு நீ எம்டியா வச்சிருக்கியோ, என்னைக்கு நீ பரந்த மனத்துடன் வச்சிருக்கியோ, அன்னைக்குதான் உனக்கு ஞானம்ன்றது கிடைக்கும் அப்படின்னு உடனே அவன் வெறுத்துட்டான். அந்த மாதிரி நம்ம தவம் செய்கின்றோம். தவம் செய்வதுன்னா தற்சோதனை இல்லாத தவம் செய்வது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம ராவணன் மாதிரி உயர்த்தும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க. தற்சோதனை செய்து தவம் செய்வது கடைசி நிராயுதபாணியாக இருக்கின்ற ராவணனை இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமர் அந்த கதையில சொல்லுகின்ற பொழுது அகத்தாய்வு ஸ்டார்ட் ஆகுது. அந்த அகத்தாய்வு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா இன்னைக்கு அவர் பெரிய கடவுளா இன்னைக்கு ராவணன் தான் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பரதன் அரசாளுகின்ற பொழுது இந்த பதவி இந்த பொறுப்பு என் அண்ணனுக்கு உள்ள பொறுப்பு, நான் சும்மா ஒரு சாதாரண ஆள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ராமருடைய பதாகையை கொண்டு போய் அவனுடைய அந்த அந்த காலனியில கொண்டு போய் அங்க வச்சு அவங்க ரூல் பண்றாங்க. உண்மையான ரூல் அதான், அதுக்கு ஏற்ற நபர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அதை வைத்துக்கொண்டு நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கருவிதாக இருக்கின்றேன், இந்த உலகத்துல சமுதாயத்துல ஈடுபட்டு தொண்டு செய்வதற்காக நான் ஒரு கருவி, அவ்வளவுதான் சொல்லுவார் மகரிஷி. அந்த கருவியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வேண்டிய ஆற்றல் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு வேண்டிய ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்க பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. திரும்பி பார்க்கும்போது ஐயே அப்பா, அறிவுத்துறையில் கட்டுறதுக்குங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இது இப்படி கட்டுறீங்களா, இந்த செங்கல் கொடுக்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் தான், ஆனா அதுல கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வியா இருக்கும். ஆனா பொறுமையா தான் நாங்க எல்லாத்தையும் டீல் பண்ணோம். ஏன்னா குருவனுடைய நிலையில இருந்து நம்ம செய்யறோம்ல. ஆனா அதை செஞ்சு முடிச்ச பிறகு இன்னைக்கு நாங்க திரும்பி பாக்குறோம் அதை அந்த அளவுக்கு எப்படா அதை செஞ்சோம், எப்படி இது வந்துச்சு, அந்த பணம். ஆனா ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்ல, ஒரு மீடியம் பட்ஜெட் தான் நாங்க பண்ணோம். இப்படி ஒரு ஒரு நிலைமை. ஒரு உதாரணத்தை சொல்றேங்க. எம்பிஏ படிக்கும்போது அப்ப 1994 தீட்சை எல்லாம் எடுத்துட்டு பயிற்சிகள்லாம் நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிதம்பரத்துல எம்பிஏ படிக்க வந்தாங்க. 1995 எம்பிஏ ஸ்டார்ட் பண்றேன், 97 முடிக்கிறேங்க. இப்ப 95 96 அந்த பிப்ரவரி ஜனவரி மாசம் என்ன பண்றாருன்னா, என்னுடைய மாஸ்டர் என்எஸ்எஸ் ப்ரொஃபசர் டாக்டர் வி பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் என்எஸ்எஸ்ல மாணவர் தலைவனா இருந்தாங்க. இப்போ அவர் சொல்றாரு, பிரகதீஸ்வரா ஒரு 10 நாள் ஒரு இடத்துல தங்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 நாள் ஒரு இடத்துல, அதுவும் சிதம்பரம் டவுன்ல தங்கணும், 50 பேர் 50 பேர் சாப்பிடணும், 50 பேர் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் தங்குற இடத்துக்கு காசு கிடையாதுங்க, ஃப்ரீயா தான் தங்கணும். அதுக்கப்புறம் என் பேரை எங்கேயும் சொல்லக்கூடாது. அவர் அப்ப ரோட்டரியில பெரிய தலைவரா இருந்தாருங்க, ரொம்ப நல்லா சிறப்பா தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. என் பேரை எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பாலகிருஷ்ணன் சார் அவர் என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடாதுட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு மனவளக்கலை இருக்குதானே, போய் அன்னைக்கு நல்லா தவம் பண்ணுங்க. தவம் பண்ணி முடிச்ச உடனே பேருன்னு சொல்லக்கூடாது, நம்மளும் ஊருக்கு புதுசு, 10 நாள் வேணும், 10 நாள் இடமும் ஃப்ரீயா வேணும். அப்ப எனக்கு ஒரு தவத்துல ஒரு இன்ட்யூஷன், இது என்ன பண்ணலான்னு சீதாராமன் சொல்லிட்டு அந்த ஊர் லோக்கல் பையன், சிவபுரியில இருந்து வருவாப்புல அந்த பையன், சீதாராமனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். உடனே நேரா சீதாராமனை கூப்பிட்டு, மாப்பிள்ள இந்த மாதிரி இதா இருக்கு இப்படி சொல்றாரு, என்ன பண்ண, நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள, சிதம்பரத்துல ஏகப்பட்ட மடம் இருக்கு, தெருவுக்கு தெரு ஒரு மடம் இருக்கு, கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மடம் இருக்கும். இந்த 6-7 மடத்துல ஒரு மடத்தை நீ நான் வண்டியில வச்சு கூட்டு போறேன், எல்லா மடத்தையும் போய் இறங்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் இறங்கி கனகசபை நகரில் இருக்கக்கூடிய அந்த குருஞான சம்பந்தர் அந்த மடத்தை போய் பார்த்த உடனே கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம தங்கிடலாம்னு சொன்னேன். ஆனா அதுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் தான் பெர்மிஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு திருவாவடுதுறைக்கு போறாங்க. திருவாவடுதுறையை நம்ம எல்லாரும் போய் பார்க்கணுங்க. அந்த ரோட்ல இறங்கி அந்த ஆர்ச் வரைக்கும் தான் கலியுகம். ஆர்ச்சில இருந்து உள்ளார போனீங்க அப்படின்னா அது இந்த யுகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல கிருஷ்ணர் வாழ்ந்தாரு, அது மாதிரி அப்படியே அன்னப்பறவையா இருக்குதுங்க, பறவையா இருக்குது. எல்லாரும் முடிய கட்டிட்டு, இவ்வளவு பெருசா முடிய கட்டிட்டு பெரிய சாமியார் மாதிரி, அந்த ஏதோ இந்த படத்துல அந்த காலத்து திருவிளையாடல பார்த்த மாதிரி எல்லாரும் காதுல இது வச்சுட்டு ஜம்முன்னு அப்படியே போறாங்க வர்றாங்க. ஏன்னா இது நம்ம இந்த உலகத்துல இருக்கோமா இல்ல வேற உலகத்துல இருக்கோமான்னு தெரியல.
நான் மட்டும் தான் அங்க பேண்ட் சட்டை போட்டு போறேங்க. போய் நேரா அவர் மகான சன்னிதானத்தை பார்த்தோம். அவர் காலில் அவர் கொடுத்த உடனே, என்னப்பா தம்பி இந்த மாதிரி என்ன விஷயம் சாமி, இந்த மாதிரி என்எஸ்எஸ்க்காக நடத்துறோம், இந்த மாதிரி வேணும், நீ எந்த ஊருப்பான்னாரு. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாமி அப்படின்னோடனே அப்படியே சாஷ்டாமா ஓகே சாங்ஷன்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. உடனே ஒண்ணுமே கேட்கல, உடனே கையெழுத்து போட்டு பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருங்க. நினைச்சு பாருங்க, வந்து நான் அப்படியே யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு கூட நான் யோசிச்சு பாக்குறேன். அதாவது மகரிஷி அவர்கள் அருமையா இறைநிலை தவத்துல சொல்ற மாதிரி, எல்லா உயிர்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையே என்ற தன்மையை நாம் உணர்கின்ற பொழுது நாம பெரிய ஆளுங்க. நாம பெரிய ஆளுங்க. நான் கூட சொல்லுவேன், மன்ற தன்பர்கள் யாராவது ஒருத்தங்க நல்லா புதுசா கார் வாங்கினாங்கன்னா, அது நம்ம கார் தாங்க, வேற என்ன, அது என்ன பெரிய இதா, நம்ம கார் தான், நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்றது காருன்றது தான் நம்ம காருன்னு நினைக்க வேண்டாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பே எங்கள் உலக தத்துவம் என்று சொல்ற மாதிரி, அந்த இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலைன்னு சொல்ற மாதிரி, மனதை விரிக்கின்ற பொழுது அந்த ஒன்றுமில்லை என்ற நிலையில இருந்து ஒன்றி 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 நின்று பழக பழக மனம் விரிவடைகின்ற பொழுது நமக்கு எல்லாம் வல்ல ஆற்றலே நமக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெயர் ஆற்றல் நமக்கு வந்து உதவி கொண்டே இருக்கிறது அப்படின்றது நினைக்க நினைக்க 1996 செஞ்ச அந்த என்எஸ்எஸ் கேம்ப் இன்னைக்கு நினைக்க 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 ஆனந்தம் அப்படின்றது தோணுதுங்க. இந்த நிமிஷத்துல நினைச்சு பார்க்கும்போது நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த நினைப்புல இருக்கும்போது அந்த அந்த ஒரு எண்ணம் நமக்கு பீரிடுங்க. இப்போ இந்த துரியாதீத தவத்தை நாம செய்ய 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 அதுல கரைந்து 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 நம்ம தன்முனைப்பை வந்து உற்ற நம்மளுடைய அந்த ஒன்றுமில்லை என்ற தன்மையிலே நமக்கு இருக்கக்கூடிய அப்பா வெறுங்கை 80 மூலதனம், விரல்கள் 5 மூலதனம் என்று சொல்லுகின்ற மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த எப்படி தவத்துல பாருங்க, நான் அது காட்டுது பாருங்க, உள்ளார இருந்து அந்த உணர்வு நமக்கு இறைநிலை காட்டுது. உன் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காப்ல, அவன்கிட்ட போ அப்படின்னு சொல்லுது. அவங்ககிட்ட பையன்கிட்ட போனோடனே அவன் சொல்றாப்ல, மாப்பிள்ள கவலைப்படாத, எல்லா இதுவும் மடங்களும் இங்க நிறைய, அதுக்கு முன்னாடி மடம் இருக்குதான்றது எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க வையகம் வாழ்க வளம் தான். வேற எந்த இதுவுமே எனக்கு அந்த சிதம்பரத்துல நான் ஜாயின் பண்ணும்போது வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. அந்த வகையில இந்த ஒன்றுமில்லை என்ற தன்மையிலே நாம் உரைகின்ற பொழுது நமக்கு எல்லாம் அல்ல ஆற்றல் நம் கூட இருப்பதை நன்றாக உணர முடிகிறது. இப்ப இதுல சுவாமிஜி அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாங்க, ஒன்றுமில்லா ஒன்றறிந்தேன் விளக்கி காட்ட ஓமை இல்லை. இதை வந்து விளக்கி காட்டுறதுக்கு ஓமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்ப நான் சொன்னதே வந்து கதை விடுற மாதிரி தான் இருக்கும், ரீல் விடுற மாதிரி தான் இருக்கும். தவம் பயிலாதவர்களுக்கு நம்ம ரீல் விடுற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே தவம் பயின்றவர்களுக்கு அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவினுடைய அடிப்படையில அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓமை இல்லை எனினும் ஒருவாறு சொல்வேன், என்றுமே மாறாத இயற்கை இது தான் இயற்கை தன்மை அப்படின்றது சுவாமிஜி அவர்கள் சொல்றாங்க. எங்கும் நிறைவாய் உள்ளதால் சிவமாம், எங்கும் நிறைவாய் உள்ளதால் சிவமாம் என்றும் நின்றும் நிலைத்தும் மற்ற தோற்றமெல்லாம், மற்ற எல்லா தோற்றங்களுக்கும் நிலைக்க விடாது இயக்குவதால் சக்தியாகும். அதுதான் சக்தியாக மாறுகிறது. இன்று இந்த சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கு மட்டும், இன்று இந்த சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கு மட்டும் நான் எனும் அறிவுமாகும். என்னைக்குமே வந்து அந்த நான்ற ஒரு தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதோட தவம் செய்தார் தம் கர்மம் செய்தார், மற்றவரெல்லாம் அவம் செய்தால் ஆசையில் உட்பட்டு அப்படின்னு. இன்னும் பொறுத்த வரைக்கும் பவர் வில் கம், க்ளோரி வில் கம், கிரேட்னஸ் வில் கம் அண்ட் ஸ்லீப்பிங் சோல் இஸ் ரைஸ் டு தி செல்ஃப் கான்சியஸ் என்று விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள். அதாவது ஆற்றல் வரும், அளப்பறியாத வாய்ப்பு வரும், பேரும் புகழும் எல்லாமே வரும். தவம் செய்ய 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 இதெல்லாம் வருங்க. இப்ப வரும்போது என்ன ஆகுனா, இதை விட்டுருவோம், தவத்தை விட்டுருவோம், அப்புறம் ஒரு நல்ல ஒரு அடி விழும், அப்புறம் திருப்பி கீழே வருவோம், கீழே வந்தவொடனே யோசிப்போம், அப்புறம் தான் அகத்தாய்வு பண்ணும். அதனால எந்த சூழ்நிலையிலும் தவம் செய்கின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணா, கண்டிப்பாக தற்சோதனையும் அதுவும் மௌனத்துல இருந்து நம்ம செய்ய 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 செய்யதான்
அந்த ஒவ்வொரு சிந்தனை வருது பாருங்க, உள்ள இருந்து ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து ஒன்று வருது பாருங்க அந்த சிந்தனை. அப்ப அதுலதான் விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து 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 வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்பயுமே அந்த பற்றற்ற நிலையோடு வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மனநிலையோடு இருக்கலாம். எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, நம்ம தான் சொல்லுவோம், மகரிஷி தான் கரெக்டா சொல்லுவாருங்க, உன்னுடைய வினைப்பதிவினுடைய அடிப்படையிலே வந்ததுதான் உன் மனைவி. ஐயா ரொம்ப ஜாடிக்கேத்த மூடினுவாங்க. ஐயா ரொம்ப கோபமா இருக்காருன்னா வீட்டுக்காரம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அம்மா ரொம்ப மதுரை ஆட்சியா இருந்துச்சுன்னா ஐயா அவர்கள் வந்து ரொம்ப பலமா அமைதியா இருப்பாரு. இப்படியே அந்த அந்த ஆத்துக்காரம்மா அந்த அவரோட அந்த குடும்பம் நடத்திட்டு ஒரு 20 வருஷத்துக்கு இன்னைக்கு கணக்குப்படி 20 வருஷம் வேண்டாம், ஒரு 10 வருஷம் அது கூட வேண்டாம், ஒரு 5 வருஷம் அது கூட வேண்டாம், ஒரு 3 வருஷத்துக்கு மேல குடும்பம் நடத்திட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அப்படியே பரபிரம்மம் தான். அவங்க எல்லாம் பார்த்தாலே பரபிரம்மம் தான். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பதிவுகள் வந்து மாறி 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 அப்ப அவங்களும் வந்து இவர் ஐயா கோவமா இருப்பாரு, அம்மா வந்து சாந்தமா இருப்பாங்க, அம்மா கோவமா இருப்பாங்க, ஐயா சாந்தமா, இப்படியே அவங்க குடும்பம் நடத்தி ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுடைய கோபமும் தணிஞ்சு அது ஒரு சாந்த நிலைக்கு, ரெண்டு பேருமே ஒரு சாந்த நிலைக்கு வந்துடுவாங்க, ஒரு ஆனந்த நிலைக்கு வந்துருவாங்க. உணவுகள் நிறைய நாங்க பார்த்துருக்கோம். அந்த தம்பதியர்களை பார்த்தீங்கன்னா போதும், அந்த தம்பதியர்களை பார்த்தீங்கன்னாலே போதும், புண்ணியம். அவர் வாயால நீங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க கண்டெய்னர் தான் போகணும், உங்க வீட்டுல காசு கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த அந்த தன்முனைப்பை குறைத்து தன்னிலையை உணர்ந்து அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தன்முனைப்பை தணிந்து அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த தனிப்பெரும் கருணையான அந்த இறைநிலையை வந்து நம்ம நின்று 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 நன்றி சொல்லிக் கொடுறதுக்கே வார்த்தைகள் இல்லாமல் ஆனந்த கண்ணீராக அப்படியே என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒண்ணு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட நிலைக்கு உயர்த்துவதற்காக நம்ம மனவளக்கலையில மிக சிறப்பாக மகிழ்ச்சி அவர்கள் அந்த வடிவமைப்பித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா அகத்தாய்வு என்ற ஒரு நிலையை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஐயப்படாது அகத்ததை உணர்வானை தெய்வத்தோடு குழல் என்று சொல்லுகின்ற பொழுது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமலே தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னா. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அது சைக்காலஜில அது ரொம்ப இது பண்றாங்க. சைக்காலஜில வந்து ஒவ்வொரு விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பர்செப்ஷன் அப்படின்னு. தனி மனித உளவியலை பொறுத்த வரைக்கும் the way in which you see the reality அப்படின்னு, எப்படி நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, எப்படி ஒரு விஷயத்த அணுகுறீங்க. இப்ப அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையனும் பொண்ணும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையனும் வயசு வந்த பையனும் பொண்ணும் சிரிச்சு சிரிச்சு ஒரு பேசிக்கிட்டே வராங்க அப்படின்னா, ஒருத்தருடைய மனநிலை என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், அடுத்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அடுத்தவர் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஒருத்தவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஆனா உண்மை நிலை என்பது வேறு. உண்மை நிலை வந்து அவங்க உண்மையிலே வந்து அவங்க வந்து நண்பர்களா இல்ல காதலர்களா இல்ல சகோதர சகோதரிகளா என்பதுன்றது வேறு. பட் இருந்தாலும் என்ன ஆகும்னா, நம்மளுடைய வினைப்பதினுடைய அடிப்படையாக என்ன ஆகும், சிரிச்சு சிரிச்சு பேசின பொம்பளை பிள்ளைங்க சிரிச்சு சிரிச்சு பேசினாலே அது அந்த புள்ள சரியில்லைப்பா, அந்த புள்ள சரியில்லைப்பா, அது இந்த பசங்க சரியில்லைப்பா அப்படின்னு நம்மள அறியாமலே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். அந்த அந்த நிலை மாறி தவம் செய்வங்கிற தவசீலர்கள் மட்டும்தான் அந்த நடுநிலைத்தன்மையோட இருப்பாங்க. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்ற நிலையில இருந்து கொண்டு அது உண்மை நிலை என்ன அப்படின்றத அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக அந்த தவம் என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதுலயும் குறிப்பா துரியாத தவம் அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லலாம். இந்த வித்தை தான் வந்து பிரம்ம வித்தை அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இந்த அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் இந்த பாடலை வந்து நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்வோம். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். பிரம்மம் அப்படின்னாலே ஒன்றுமில்லை. நிறைய கோயில்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா அருவ வழிபாடு தான் உண்மையான வழிபாடுங்க. நம்ம கதிர்காம ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வேல் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காலத்துல வந்து அறிவின் வளர்ச்சி இல்லாத காலத்துல இருக்குன்றதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, உருவ வழிபாடு தோன்றும். இன்னைக்கும் பிரம்மபுரீஸ்வரன்னு சிதம்பரம்
அவுட்டர்ல இருக்குங்க. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு கல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, நடுக்கல் மட்டும் தான், ஒரு கல் மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. இப்படி டிஸ்கஸ் பண்ணி ஆர்குமெண்ட் பண்றதுனால அதெல்லாம் ஒண்ணும் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவன் எங்கும் ஆகி அப்படின்னா என்ன அர்த்தம்? துரியாதித தவத்துல இருந்து 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 பழகி 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 அந்த மோன நிலையில் அந்த மோன நிலையில் இருந்து நிறைய இந்த நிலை வந்து யாருக்கு கிடைக்கும்னா ஈஸியா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஈஸியா கிடைக்கும். விவசாயம் பண்றவங்க, அந்த இயற்கையோட வாழ்ந்து தொழில் பண்றவங்க, இயற்கையோட சேர்ந்து வணிகம் செய்கின்றவங்க, இயற்கையோட சேர்ந்து பணி செய்யறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி அந்த நோக்கத்தோட இருந்தவங்களுக்கும் கிடைக்கும். நேற்று ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பா, அவர் நாகராஜன் ஐயா அவருடைய இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு உயர்ந்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய பிசினஸ் வந்து நான் உயரணும், என் குடும்பம் உயரணும், எனக்கு 10 வீடு வேணும்னு நினைச்சு நான் அந்த பிசினஸ் பண்ணல. நெசவு பண்ணக்கூடிய தொழிலாளிகள், நெசவாளர்கள் வந்து ஒரு வேஷ்டி கட்டி, சட்டை இல்லாம வேஷ்டி மட்டும் கட்டிட்டு அவங்க வந்து இருந்தாங்க. காலையில இருந்து சாயங்காலம் அந்த துணியை நெஞ்சு இங்க கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க சாயங்காலம் ஒரு கூலியை வாங்கிட்டு போவாங்க. அவர்களுக்கு வீட்டுல வந்து ஒருவேளை தான் பொங்க வைக்கிறாங்க, ஒருவேளை தான் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சட்டை போடணும் அப்படின்னு அவங்க சொல்லுகின்ற அந்த வார்த்தையை வந்து கேட்கின்ற பொழுது, அப்ப இவங்கள சட்டை போட வைக்கணும், இவங்கள வந்து நல்ல ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துல இறங்கினாருங்க பிசினஸ். இன்னைக்கு அவருடைய இதுதான் வெல்த் மேக்சிமைசேஷன் என்று மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல நாங்க சொல்லுவாங்க. ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அண்ட் வெல்த் மேக்சிமைசேஷன். இதுல வெல்த் மேக்சிமைசேஷன்ன்றது இதுதான் ஒரு உண்மையான ஒரு வெல்த் மேக்சிமைசேஷன். இன்னைக்கு வந்து அதான் சொல்றாங்க, அவருடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அத்துவிதமாகி அவன் எங்குமாகி, அத்துவிதமாகி அவன் எங்குமாகி, அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும், அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும். எவ்வளவு பெரிய எடையுள்ள இந்த பூமி, எவ்வளவு பெரிய எடையுள்ள இந்த சூரியன், 19 லட்சம் மடங்கு எடை அதிகமாக உள்ள இந்த சூரியன். அது உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய பந்து தான் சூரியன். அந்த எடையை தாங்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய். சுத்தவெளி சூனியமாய். சூனியம் அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம், ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், ஜீரோ. அந்த ஜீரோ வந்து என்னைக்கு ஒருத்தரோட இணையுதோ அன்னைக்கு வந்து அதை உணர்ந்து அது மூலமாக வாழுகின்ற பொழுது அவர் பெரிய ஆளா வராருங்க அப்படின்னு. சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை, சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை, சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். உள்ளார கண்ணால பார்க்க முடியாதுங்க, கண்ணால பார்க்க முடியாது. அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம அணியலாம், அனுபவத்தின் மூலமாக அறிந்து நிற்கும். இன்னொரு இந்த நேரத்துல நான் ரொம்ப பெருமையா என்னுடைய ஆசானுடைய புகழை பத்தி நான் பெருமையா சொல்றதுல எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா, 1994 அங்க சேர்ந்து அருள்நிதி பயிற்சிலாம் வச்சுட்டு முதல் கன்னி பேச்சு திருவிழுத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல தவம் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நானும் ஒரு தடவை அனுபவத்தை பேசுகிட்டேன். அப்போ ஒரு பேராசிரியர் தான் இருக்காரு. அனுபவத்தை பேசுகின்ற பொழுது நான் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரியில இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆன்மீக மார்க்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருந்தேன். என்னுடைய அனுபவம் மன்றத்துக்கு வரும்போது இப்படி ஆயிடுச்சு, இப்படி நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கேன். குடும்ப சூழ்நிலையில ஒரு ஸ்டேஷன் வரைக்கும், போலீஸ்கார் பிள்ளை ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை, இப்படி வந்துட்டேன், நல்லா இருக்குன்னு நான் சொல்லும் போது அவர் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் பேசி முடிச்சிட்டேன். அதுக்கு அவர் விட்டாரு பாருங்க டோஸு. அந்த நான் சொன்ன அந்த முன்னாள் ஆன்மீகத்தினுடைய தலைவரை சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாருங்க. ஒரு அவன் டேஷ் அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. அதுக்கு அப்படி பேசினாருங்க. நினைச்சு பாருங்க, முத கன்னி பேச்சு. நமக்கு வந்து இப்படி சும்மா கீழின்ற அந்த ரஜினி படம் படுற மாதிரி சும்மா கீழி அப்படின்னு கிழிச்சு இது பண்ணிட்டாருங்க. ஆனா அப்ப இளமை அதனால கொஞ்சம் தாங்குது. அப்புறம் சுத்தி இருக்கவங்களாம் நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க தம்பி, அவரு சார் வந்து இன்னைக்கு காலையில உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் சாந்தி தவம் பண்ணாதனால அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு 2-3 பேர் அந்த நேரத்துல. இப்படி இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அங்க இருந்து மன்றத்துக்கு இது யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்டல் கடைசியில ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க.
வந்து உட்காந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ரைட்டு வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு அப்படியே வந்துட்டேன். அன்பொழி நினைச்சு பாருங்க, அவரு அடுத்த மாசம் அன்பொழியில சுவாமிஜி எழுதுறாருங்க. நான் அது போனும் போடல, ட்ரங்காலும் போடல, எதுவுமே பண்ணல. அன்பு மடல்ல எழுதுறாருங்க. எந்த ஒரு ஆன்மீக இயக்கத்தை பற்றி நாம வந்து இந்த சங்கத்துல எப்படியுமே உயர்வற்ற நிலையில சொல்லக்கூடாது, கூறக்கூடாது அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் அந்த எனக்கே எழுதி விடுற மாதிரி இருக்கு. இப்போ அந்த மகானுடைய தன்மை பாருங்க, சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். இப்படி ஒரு விஷயம் பாருங்க, அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தத்துவத்தினுடைய முடிவு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம். நோ 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 டிபேட், வி கேன் டிஸ்கஸ் பட் நோ டிபேட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம், அத்துவிதமாக அவன் எங்குமான். அந்த நிலைக்கு நாம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒரு அளவுக்கு மீறி டிபேட்டா மாறிச்சுன்னா சரி, வாழ்க வளமுடன், நாளைக்கு பார்க்கலாமா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சந்திராஷ்டமா இருக்குது, நாளைக்கு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்தை விட்டு அணுகுமுறையோட நகர்ந்துறதுதான் நமக்கு நல்லதுங்க. இல்ல அப்படின்னா சந்திராஷ்டிரமம் போய் அவர் போய் சனி பகவான்கிட்ட பேசி, சனி பகவான் போய் ராகு பகவான்கிட்ட பேசி நமக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையா மாத்திடுவாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த ஒன்றுமில்லை என்ற இதுல வந்து நாம வந்து ரொம்ப சிந்திக்க 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 நம்மளுடைய இதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு நிலைக்கு வந்துடுறேங்க. ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து. ஞானம் அப்படின்னோம்னா நம்ம என்ன நினைச்சுட்டோம் அப்படின்னோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நம்ம பாட்டும் சாப்பிடாம இருந்து நம்ம உடல்ல வருத்தி கொண்டு செய்வதற்கு பேரு ஞானம் இல்லைங்க. ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து, நம்மளுடைய மனம் எவ்வாறு இயங்குகின்ற இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து. அந்த பாட்டுலாம் வருமே, நான் இன்று நானாக, நீ இன்று நாமாகன்னு வரும். அந்த நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மோனம் என்ற ஒன்றாயும். இந்த மோனம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மன அமைதி, மனம் அமைதி, அல்லது என்ன சொல்லலாம்னா டெல்டாவுக்கு கீழே உள்ள ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. டெல்டாவுக்கு கீழே உள்ள ஃப்ரீக்வன்சி மன அலைச்சலை அளக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுவாமிஜி எங்க வெளிநாடு போகின்ற பொழுது அவர் தவம் செய்யும்போது அப்படியே டெல்டா வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலையா. ஏன்னா மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி வந்து டெல்டா வரைக்கும் தான் இருக்குங்க. அதுக்கு கீழே உள்ள மைக்ரோ நானோ ஃப்ரீக்வன்சிக்கு மைண்ட் வந்து அந்த இதுக்கு வந்து இன்னும் கருவிகள்லாம் கண்டுபிடிக்கல. மனிதன் ப்ராப்ளி ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். அந்த நிலைக்கு பேர் தான் மோனம் என்ற ஒன்றாய். அந்த நிலைதனில் இந்த மோனம் என்ற ஒன்றாயும் மோகமதி மூவிரண்டும் குணங்களாய் பரிணமித்தால் அந்த மோன நிலைக்கு போக போக மோக மதியாக மாற்றும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி அதிகமாக உள்ளதெல்லாம் உணர்வு நிலைக்கு மாற்றப்படுதுங்க. ஆன பொருள் அனைத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களிலும் தான் அறிந்து நிற்கும், தான் அறிந்து நிற்கும். நான் வந்து உணர்ந்து நிற்கும். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க தாய் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, வயல்ல வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பி போவாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு காப்பர் ஒயரை திருடுறதுக்கு ஆள் ரெடியா அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாருங்க. அப்புறம் அவரை போய் பார்த்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டோடனே, ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா. சரி இந்த கையில நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒயரை காப்பாத்தி கூட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் கேட்பேன், ஏன் மாமா எப்படின்னா, மனசுல தோணுச்சியா இந்த மாதிரி அங்க ஏதோ இருக்குது, அங்க ஏதோ நடக்குது, ஒரு அசௌரியம் இருக்குன்னு சொன்னா நான் போனேன். அங்க போய் பார்த்தா அந்த விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை இது பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து இப்போ மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் பார்த்தோம்னா அக்ரிணை பொருள்னு யாருமே அலட்சியப்படுறதே கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் அதுல இறைத்தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை நாம பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு பேனா எடுத்தாலும் சரி, ஒரு சாதாரண என்ன சொல்லலாம் அப்படின்னோம்னா ஒரு இரும்பு கரண்டி, அதை விடுங்க,
இது ரெஸ்ட் ரூம் கழுவுற அந்த பிரஷ்ஷா இருந்தாலும் அதுக்கும் ஒரே மதிப்பு தான். புரியுங்களா? பல் தேய்க்கிற பிரஷ்ஷா இருந்தாலும் அதுக்கும் ஒரே மதிப்பு தான். இப்படி எல்லாத்தையுமே ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவெல்லை கண்டு, அறிவுக்கு ஒரு எல்லை கண்டு, மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து, மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து, மனிதரடை மனிதனாய் வாழ்தல் ஆகும். மக்களோடு மக்களாக வாழ்வதற்காக வாழக்கூடிய வாழும் கலைதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தை அடைவதற்கு நீங்க அப்பப்ப முயன்றாலும் ஒரு கட்டத்துல ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்ப வீட்டுல அடிக்கடி வந்து ரீசார்ஜ் போடுற மாதிரி சொல்லுவேன் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்ட, எங்க கிளம்பிட்டீங்க, நான் வீட்டுல நல்ல பேர் வாங்குறதுக்கு போறேங்க அப்படின்னு. கிளப்ல இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் முடிச்சு போகும்போது என்ன சீக்கிரமா கிளம்ப பிரைஸ் இல்லைங்க நான் நல்ல பேர் வாங்கினேன் வீட்டுல அப்படின்னு. என்ன நேத்து அப்படி சொன்னா இன்னைக்கு சொல்றேன்னா டெய்லி எப்ப ரெகுலர் தான் பண்ணணும், வேற என்ன பண்றது. அந்த வகையில இந்த ஒன்றுமில்லாத ஒரு நிலையில இருக்கின்ற பொழுது, அதில் உணர்ந்து நம்ம தவம் செய்கின்ற பொழுது, அவமரியாதை சுயமரியாதையாக மாற்றி அவமதிப்பை அகமதிப்பாக மாற்றும் மனவளக்கலை மன்றத்தினுடைய அகத்தவம் அகத்தாய்வை அனுபவிப்போம். அனுதினமும் மனவளக்கலையை மற்றவர்களுக்கு அகிலம் முழுவதும் எடுத்து செல்வதற்காக ஒரு கருவியாக இருப்போம் என்று சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழும் என்று உங்களை எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இந்த உரையை மூத்த பேராசிரியர்கள், மனவளக்கலையினுடைய மூத்த பேராசிரியர்களுக்கு சமர்ப்பிப்பதில், குறிப்பாக KG சாமி ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களுடன் நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்துரையாட இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி போகலாங்களா ஐயா? போலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக சேஷாச்சலம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் சேஷாச்சலம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ஒன்றுமில்லை இந்த டாபிக் வந்த உடனே வந்து மை மைண்ட் வாஸ் கோயிங், என்ன பேச போறீங்க, எப்படி பேச போறீங்கன்னு பயந்து இது வெவ்வேறு கோணத்துல இருந்தேன். ஆனா நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கண்டெய்னர் வரும்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. கண்டெய்னர்ல பணம் வேண்டாம் எங்களுக்கு, உங்களுடைய அன்பும் கருணையும் ஆசியும் வந்தா போதும். நல்லா இருக்கு ஐயா, ஸ்பீச் நல்லா இருந்தது. இனிமேல் வந்து ஒண்ணுமே இல்லாம வாழலாமான்னு முடிவு பண்றதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, வீட்டுக்காரமா விட்டுறாதீங்க. வீட்டுக்காரமா கேட்டுதான் இருந்தாங்க உங்க ஸ்பீச்சையும். ரொம்ப அழகு ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு பண்ணா ஐ திங்க் நம்ம சக்சஸ் வந்துரும்னு நினைக்கிறேன் நான். அதாவதுங்க மனநிலையில மட்டும்தான் ஒன்றுமில்லாத ஒரு தன்மை இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்திலும் நமக்கு தடமாறக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் தடுமாறாமல் அதுல வந்து சிறப்பா இருக்கிறவங்க தான் சுத்த தங்கம். ஓகே 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 ஓகே. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு பையன் வந்து அந்த ஒரு ஹாஸ்டல்ல எல்லா சகல மெடிடேஷனுக்கான எல்லா விஷயங்களும் இருந்தும் அதுல ஒரு ஞானியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா ஆமா, அதுதான் ஒரு உண்மையான ஒரு அந்த நிலை தான் அவர்கள் வந்து. ஐ அக்ரி ஐ அக்ரி. மனநிலை எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் டூல் மாதிரி வச்சுட்டு எல்லாம் பண்றோம் ஐயா. துரியாதீதத்துல வந்து உண்மையா நீங்க சொல்றதெல்லாம் கிடைக்குது. பட் இன்னும் ஸ்டில் ஃபைன் டியூனிங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மீ. நான் பண்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமை ஐயா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக கலாவதி கே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் அருப்புக்கோட்டையில இருந்து கலாவதி பேசுறேன். ஞாபகம் இருக்கா ஐயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஐயா? நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு
சந்திப்பு உங்களோட கேட்டதும் ஆஹா நம்ம பிரகதீஸ்வரர் ஐயா போயிருக்காங்க அப்படின்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு பிறகு செய்யறோம். நிறைய தொண்டுகள் கொரோனா பீரியட்ல சார் தான் நிறைய ஸ்பீச்சுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இலங்கையில இருந்து இங்க இருந்து நிறைய பேர் எங்களை எல்லாம் சந்திக்க வச்சார் கொரோனால. இந்த இது மூலமா ரொம்ப சந்தோஷம். நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்கோம். அவரும் நிறைய ஸ்பீச் எங்களுக்கு விளக்கமெல்லாம் கொடுப்பாரு. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா நம்ம ஸ்கூல்ல அப்படியே பாடம் கேட்டுவா, இது டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டியில பாடம் நடத்தில கேட்டது மாதிரி ஒரு ரொம்ப எளிமையா போனது மாதிரி இருந்ததுயா. ரொம்ப நன்றி. இப்ப நான் உங்க இந்த தலைப்பை பார்த்து அம்மா சொல்லலே நினைச்சேன். உங்க பேரு தஞ்சாவூர் பிரகதீஸ்வர ஆலயத்துடைய பேரு, தில்லையில நடராஜருடைய இருந்து, இதை விட ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறதா ரொம்ப மனசை தொட்டது. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இல்லாத வீடு வாச ஆபீஸ் சட்டசபை முதற்கொண்டு கிடையாது. எங்கேயுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு அந்த மூணுமே எனக்கு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் உட்கார்ந்து ஆண்டாள் நாச்சியார தவம் பண்றதுலயே ஒரு ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும். அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஒன்றி ஒன்றி கேட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல சந்தேகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாதுயா. ஆனா எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க உங்களுடைய விளக்கம் எனக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னீங்க, ஞானம் என்றால் மன இயக்க நிலை அறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மௌனம் மோனம் ஆதி அப்படி போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொருக்கா நீங்க முதல்ல சொன்னீங்க, தவத்தில் ஒரு இன்ட்யூஷன் கிடைக்கும், நீ அதை உணர்ந்து செயல்படு அப்படின்னு. அது ஐயா சில சமயங்கள்ல அதை நான் கூட உணர்வேன். இங்க போவோமா வேண்டாமா அப்படிங்கல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சிந்திப்பேன். இது நமக்கு தோதா. கண்ணதாசனுடைய புக்கெல்லாம் படிப்பேன். அதுல இந்த கோடெல்லாம் காமிச்சிருக்கோம், எப்படி நீ வெளியே போகல அப்படின்னு. அதெல்லாம் அப்படிங்கிற சில சமயம் நம்மளை அறியாம தடமாறுறமான்னு தெரியல. அது நீங்க முழுமையா எதை சொல்றீங்க ஐயா? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னா எல்லாருக்குமே உதவியா இருக்கு. நன்றி ஐயா. அதாவதுங்க, நீங்க சொன்ன மாதிரி தடுமாற்றம் வருங்க. தடுமாற்றம் வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா தவம் செய்யணும். தடுமாற்றம் வந்தாலே தவம் செய்யலன்னு அர்த்தம். நீங்க தடுமாற்றம் வருது நமக்கு அப்படின்னா தவம் செய்யலன்னு அர்த்தம். உட்காந்து நீங்க நல்லா தவம் செய்ய 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 என்ன ஆகும்னா, அந்த தடுமாற்றத்திற்கான காரணத்தையும் அதுக்கான விளைவுகளையும் தடமாறாமல் இருக்கக்கூடிய யுக்திகளையும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நமக்கு சங்கடங்கள் வருது, மனசுல துக்கங்கள் வருது அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை பார்த்த உடனே ஒரு ஒவ்வாமை வருதுனாலே நம்ம தவத்துல இன்னும் உயரலன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தவத்துல இருந்து 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 அதுக்கப்புறம் தான் நீங்க அதுல உயரணுங்க. அதனால முதல்ல தடுமாற்றம் வரதான் செய்யும். வினைப்பதிவின் அடிப்படையில தடுமாற்றத்துக்கான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு வருங்க. ஆனா தடமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவம் செய்யணும், தற்சோதனை பண்ணு. வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து அங்கையர்கண்ணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அங்கையர்கண்ணி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தலைப்பு சிறப்பு, உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்ததுயா. கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அதுல எது சரியா இல்லாம இருக்கணும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உள்ளது ஏத்த மாதிரி இருந்ததுயா. இதுலயா தவத்துல இப்ப அகத்தாய்வு ஆலியார்ல செய்யறப்ப நம்ம எல்லாம் கரெக்டா அகத்தாய்வு பண்றோம், யாருக்கு வாழ்த்து சொல்றோம், எல்லாம் பண்ணிட்டு வரோம். இதே இது வீட்டுல இருக்கிறப்ப இரவு அகத்தாய்வு செய்து விட்டுட்டு தான் உறங்குறோம். மௌனத்துல அகத்தாய்வு செய்வது சிறப்புங்கிறப்ப தினமும் மௌனம் இருக்க வாய்ப்பு இல்லாத போது இதை எப்படி எவ்வளவு நேரம் வீட்டுல மௌனம் இருந்து இந்த அகத்தாய்வை செய்து
அப்படின்னு கூறுங்கய்யா. இது எப்படி டெய்லியே நம்ம மௌனம் இதுதான் பண்ணணுங்கிறப்ப நாம சும்மா சாதாரணமா தான் அகத்தாய்வு பண்ணிட்டு வீட்டுல இது பண்றோம். மௌனம் எவ்வளவு நேரம் இருக்கலாம்? இருந்து டெய்லியே நம்ம இந்த அகத்தாய்வை மௌனத்தின் மூலமாங்கிறப்ப ரொம்ப சிறப்புங்கிறதுனால நான் கேட்கிறேன். ஒரு ராத்திரி நேரம் அது எல்லாரும் தூங்குறப்பதான் நம்மளுக்கு பேசாம இருக்க முடியுது, எல்லாரையும் தூங்க வச்சுட்டு. இதுக்குன்னு எப்படி நம்ம தவத்துக்கு நேரம் ஒதுக்குறப்ப யாரும் தொந்தரவு பண்றது இல்லை. ஆனா இந்த மௌனம் இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா அப்பதான் வெளியில பெல் அடிக்கிறாங்க, போன் அடிக்குது, ஏதாவது யாராவது கூப்பிடுறது, அதெல்லாம் நடக்குது. அப்ப நம்ம தவம் சரியா செய்யலையா? அதனாலதான் இந்த தடமாற்றம்லாம் ஏற்படுதா? உங்களுடைய இந்த ஸ்பீச்ல இருந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா? இல்லை நீங்க எனக்கு ஏதாவது இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடம்மா. அதாவதுமா, தவத்துக்கு தனியா நேரம் ஒதுக்குறேன், மௌனத்துக்கு தனியா நேரம் ஒதுக்குறேன் அப்படின்ற கான்செப்டே வந்துமா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சைக்கிள் கத்துக்கிறப்ப குரங்கு பெடல் போடுறதுமா. சைக்கிள் ஓட்டுறப்ப அந்த குரங்கு பெடல் போட்டுட்டே ஓடும் பாத்தீங்களா? அது 20 நிமிஷம் தவம் அப்படின்றது, கூட்டு தவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அலைபாய்கின்ற மனதை நிலைக்கு கொண்டாந்து வைக்குதுங்க. ஆனா 24 மணி நேரமும் மகரிஷி அவர் சொல்ல போற தாதி குடத்தை எடுத்து போகின்ற பொழுது இடுப்புல ஒரு குடம், இந்த பக்கம் ஒரு குடம். இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் தெரியாதுங்க. அந்த காலத்துல குடம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க தலைக்கு ஒரு குடம் வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு குடம் வச்சிருப்பாங்க, இந்த சைடு ஒரு குடம், இந்த பக்கம் ஆக்கள் குடத்தை வச்சுட்டு போகும்போது அந்த துரிய நிலைக்கு சுவாமிஜி சொல்லுவாரு. அப்படி அந்த குடம் அப்படியே அந்த நினைவோட இருக்காங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் அதாவது தவம் அப்படின்றது ஒரு டியூன் பண்றதுமா. ஆக்சுவலா தவம் பண்றது இல்லைங்க, நம்ம ஓர்மைதான் படுத்துறோம். தவம் இயற்கையா சித்திக்க கூடியதுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம தவத்துக்கு நேரம் ஒதுக்குறேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சரிங்க. அதை ஒரு சும்மா நம்ம பாத்திரத்தை கழுவி வைக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வைக்கிறோம். 24 மணி நேரமும் 7 நாட்களும் மனம் அந்த நிலையில தான் இருக்கணும். மௌனம், அந்த அகத்தாய்வு என்பது கொஞ்சம் அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது பாத்தீங்களா? இது ஏன், இது எதுக்கு, இது என்ன காரணம், என்னுடைய பொறுப்பு என்ன, சினமா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு யாரு பொருள், அவருக்கு நமக்கு உள்ள உறவு என்ன, அந்த இதெல்லாம் அப்படியே அது வந்துடணுங்க. அந்த உறவை நினைக்கும் போது நமக்கு கோடி ரூபாய்க்கு சண்டை வந்தாலும் அப்படியே இதை உருகிருங்க மனசே. தம்பி தானே, விடு, பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஜீன்ஸ் படத்துல வர அண்ணன் தம்பி தூக்கி போட்டு போறாரு பாத்தீங்களா? பரவாயில்ல, நீ இருக்கட்டும், நீயே வச்சுக்கோ அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாரிங் போவார் பாருங்க. அதே மாதிரி அந்த தம்பியா இருந்தா என்ன இருந்தானே நமக்கு பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த உறவுல இருக்கக்கூடிய உன்னதத்தை நம்ம உணரக்கூடிய தன்மைக்கு நம்ம வருவோம். அதனால நீங்க இதுக்கு நேரங்காலம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நேரங்காலம் எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்க தீட்சை கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு இன்றிலிருந்து எந்த பொருளை சுவைத்தாலும் மனம் அந்த அறிவு நிலையோடு இருக்கட்டும். இன்றிலிருந்து நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் மனம் அறிவு நிலை, பார்க்கும் பொருட்கள்லாம் பூரிப்படையிட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சுவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க இதுக்குன்னு நேரம்ன்றது நீங்க பார்க்க வேண்டிய அவசியம். உணவு அருந்தி சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் நீங்க மூலாதாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். அதுக்காக நீங்க நேரங்காலம் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாதுமா. அகத்தாய்வுக்கும் அதே மாதிரி நேரங்காலம் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. அது ஒரு ஸ்டார்டிங் குரங்கு படல் போடுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் கையை விட்டு நீங்க சைக்கிள் ஓட்டலாம், நீங்க அப்படியே இது பண்ணலாம், காலை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டலாம், எப்படி வேணா ஓட்டலாம். அதனால நீங்க தைரியமா இருங்க. இதுக்கு நேரங்காலம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க டிவி பார்த்துக்கிட்டே அகத்தாய்வு பண்ணலாம். சீரியல்ல வர மாமியார் மாதிரி தானே இந்த மாமியார் இருக்காங்க. அதெல்லாம் வருஷம் ஆச்சு, அதுமா நல்ல விஷயங்கள் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நல்ல விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள. தொலைக்காட்சியில தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு, நல்ல விஷயங்கள் நிறைய காட்டுறாங்க. அதனால நீங்க இதுக்கு நேரம் ஒதுக்குன்றது அவசியம் கிடையாது. எல்லா 24 மணி நேரமும் நீங்க எல்லாம் நைட்டு தூக்கம் வரலன்னா கூட எழுந்து உட்காந்துக்கலாம். இதுக்குன்னு நேரம் ஒதுக்கலாம் பண்ணாதீங்க. எப்பப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு தோணுதோ, சினம் வருது அப்படின்னா உடனே அந்த ஃபார்முலா வந்துடணும். பேராசை, ஆசை சீரமைக்கும், அது அப்படியே வந்துடணும். கவலை ஒழித்தல் உடனே தீர்க்க வேண்டிய, அலட்சியப்படுத்த வேண்டிய, தள்ளி போட வேண்டிய கவலை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரோக்ராமிங் அப்படியே வந்துடணுமா. அவளே அது நின்றும். கைவில்லியம்னு வாங்க. இதுக்கு பேர் என்னன்னா கைவில்லியம்னு யோக சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. இப்ப நீங்க சமையல் கத்துக்கிறப்பதான் பார்த்து பார்த்து சமைப்பீங்க. 1 2 ஸ்டெப், 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் போடணுங்க.
ம். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அப்படியே சும்மா அசல்ட்டா அடிச்சு ஊதி தள்ளிட மாட்டீங்க. ஆமா. சரி, வாழ்க்கை அப்படியா? வந்திருக்க வேலை வீட்டுல கெஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்கள்ட்டயும் பேசிக்குவாங்க. எங்க அம்மா நல்லா ம். ஞாபகம் இருக்கு. வீட்டுல கெஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு தம்பி இந்த ஒரு நிமிஷம் இருந்து சொல்லிட்டு கொண்டு போய் குக்கர்ல வச்சுட்டு வருவாங்க. அப்புறம் ம். வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தம்பி இங்க ஒரு நிமிஷம் இருந்து வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே காய்கறி நறுக்குவீங்க. நறுக்கி கொண்டு போய் அங்க இது பண்ணுவீங்க. அப்போ வர்றவங்களையும் பாத்துக்கிட்டோம், சமையலும் சிறப்பா இருந்துச்சு. வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அதுக்காக சமையல் கட்டுலயே ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க அவங்க. ம். இங்கேயும் வருவாங்க, அங்கேயும் வருவாங்க, அங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க. ம். அந்த பேலன்சிங்ல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு மனநிலை வந்து நேரங்காலம் தேவையில்லை. ம். நல்ல தெளிவான விளக்கம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நல்லா குருவுக்கு தான் நன்றி. மனசுல பதிகிற மாதிரி நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக ஜெயக்குமார் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களுடைய பெயரே பிரகதீஸ்வர். ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஐயா. ஆனா இன்றுதான் ஐயா உங்களுடைய உரையை நாங்க கேட்டுறோம். இதுக்கு முன்னால நீங்க பேசினதை கேட்கவே இல்லை. அப்புறங்க ஐயா உங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறைய அற்புதங்களா சொன்னீங்க. கேட்க கேட்க அப்படி இன்னும் கேட்டுட்டே இருக்கும். ஒரு புதுவிதமான அனுபவங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. அதுல அந்த என்எஸ்எஸ் கேம்ப்ல போறப்ப மரங்கள் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மரம் என்ன காரணங்கய்யா? அந்த டென்ட் போடுறதுக்கு உதவியா இருக்குங்கிறது காரணமா? விளக்கம் சொல்லுங்க. இல்ல அதாவதுமா நான் என்ன சொன்னேன்னா, ஒரு திருவாவடுதுறை ஆதீனம் அவங்க இதுக்குள்ள போகும்போது ரோடு வரைக்கும் தான் நமக்கு கலியுகம் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. அங்க உள்ளார போகும்போது பாத்தீங்கன்னா அந்த நீங்க போய் பாருங்க, திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளார போலாம். அந்த வளாகத்துக்குள்ள போகின்ற பொழுது நீர்நிலைகள் அப்படியே தாமரை மலர்கள் அந்த மாதிரி அங்க நம்ம செடி மரங்கொடிகள்லாம் நல்லா சிறப்பா வச்சிருந்து ஏதோ நம்ம இந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்குங்க. திருவிளையாடல் இந்த மாதிரி படத்துல பார்த்த மாதிரி அங்க இருக்கிறவங்களாம் நான் அந்த ஜடாமுடி எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய அப்படி எல்லாம் கட்டிட்டு அதை ஒரு இதா வச்சு காவி உடைய இது பண்ணி அதுக்கு ஒரு காவி இது பண்ணி தரிச்சு காதுல ஒரு வளையம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அங்க பாக்குறதுக்கு. அதுதான் சொன்னேன், வேற ஒண்ணு. அதான் நான் நினைச்சேன் டென்ட் இது நீங்க கேம்புக்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரிதான் நான் கேட்டேன். இல்ல அவர்கிட்ட பெர்மிஷன் அந்த இடத்துக்குமா இயற்கையும் நீங்க இயற்கையில் இடத்துக்கு பெர்மிஷன் இருக்கா? அவரு ஊருக்கு போறேன் ஐயா சன்னிதானம் இருக்கக்கூடிய அந்த திருவாவடுதுறை மடம் அந்த இயற்கை எழில நீங்க வர்ணிக்கிறீங்க. சரிங்க ஐயா. நான் நினைச்சேன் கேம்புக்கும் மரத்துக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கும் போல, அதான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கேட்டீங்க. கேம்ப்ல நிறைய மரங்கள்லாம் அங்கங்க நட்டோமா, மரங்கள்லாம் நட்டோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டு அவங்க தண்ணி ஊத்த சொன்னா தண்ணி ஊத்துனதெல்லாம் இப்ப பெரிய மரமா இருக்குங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக ராஜேஸ்வரி அவர்கள். வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குறதா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அவமரியாதையை அகமரியாதையாக எடுத்துக்கொள்ளவும் சொல்றீங்க இல்லையா? அகமரியாதைன்னா என்ன சார் மீனிங்? அதுக்கு அர்த்தம் தெரியல எனக்கு தமிழ்ல. அதாவதுமா அவமரியாதை நம்மள யாராவது இது பண்றாங்களா, நம்மள இன்சல்ட் பண்றாங்க, நம்மள நோஸ் கட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா we will make it as a challenging. ஓகே, அதுதான் கன்வர்ஷன். இப்ப நேத்து நடந்த ஒரு இன்டர்வியூலயும் நான் சொல்றேங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க. இப்போ தவம் பண்ணாத பையன் இப்ப எந்த வாத்தியார் ஆல் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்க்கு முன்னாடி என்னைய கண்ணா அப்படின்னான்னு திட்டினாரோ அந்த வாத்தியார் சீட்டை கிழிக்கிறதுன்றது ஒரு வகையான இதுங்க. பட் அந்த பையன் தவம் பண்ற பையன் என்ன பண்ணுவானா, எந்த வாத்தியார் இத்தனை பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்னை அவமானமா பேசினாரோ அந்த வாத்தியார் வாயாலே நான் குட் பாய் குட் கேர்ள் அப்படின்னு வாங்குற அளவுக்கு திங்க் பண்றாங்க பாருங்க. தட் இஸ் கால்ட் அகமரியாதை. அதாவது அவமரியாதையை சுயமரியாதையாக மாற்றக்கூடிய பக்குவங்க. நேற்று அருமையா ஐயா அவர்கள் இவரு நாகராஜன் ஐயா அந்த இன்டர்வியூ எல்லாருமே பார்க்கணும். அந்த இன்டர்வியூல தான் அவர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய வாழ்க்கையில அவரு பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகி
மெட்ராஸ்ல அவருடைய வணிகர் கல்யாணத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது வேஷ்டி கட்டினா இவரை உள்ளார விட மாட்டேன்ட்டாங்களாம். உள்ள இருக்கக்கூடிய அந்த இவர் வந்து அப்பயே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பல கோடியில ஒரு வருமானம் உள்ள நபர். ஆனா வேஷ்டி கட்டி வேஷ்டி சட்டை இது சட்டை வேஷ்டில போகும்போது அவர் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாராம். ட்ரெஸ் கோடு இது கிடையாதுன்னாராம். அங்க உட்காந்து அவரு நம்ம மனவளக்கலை அன்பரா இருந்தாலும் அகத்தாய் பண்றாராம். இந்த வேஷ்டி சட்டையை இனிமே பயங்கர மரியாதையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆட் கிரியேட் பண்றாராம், விளம்பரம் கிரியேட் பண்றாங்க. உட்காந்து விளம்பரம் எந்தெந்த இடத்துல அவமரியாதைப்பட்டாரோ அந்தந்த இடத்துல மரியாதைப்படுத்துற மாதிரி ஜெயராம் அவங்க ரவியை போட்டு அங்க நடந்து போய் அவர் வந்து வரக்கூடிய வாட்ச்மேன் சல்யூட் அடிக்கிறான், சல்யூட் ராமராஜ்னு சொல்லி அவர் உள்ளாரெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் அவர் வந்து அந்த வேஷ்டினால அவமானப்பட்டாரோ அதெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா அது மரியாதை ஏத்துறாரு. அது மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இன்சல்ட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வில் கன்சல்ட் இட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட் டு தி பை தி வே ஆஃப் மேக்கிங் எ கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்றதுதான் இதுல பெரிய விஷயங்கள். தவத்தினால மயிற்சி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, பெர்ஸ்பிகாசிட்டி, ரிசப்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி அண்ட் தென் ஒன் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் இந்த விஷயம் சொன்னாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது ஐயா. நீங்க சொன்னீங்க ஐயா, இந்த ஒன்றும் இல்லையில நம்ம துரியாதீத தவம் பண்ண அது கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தொண்டு செஞ்சாலும் அந்த நம்ம பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. ரொம்ப அது உண்மை ஐயா. அந்த மகரிஷி நம்மளுக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்த எல்லா பயிற்சியும் செய்யறார். இருந்தாலும் நம்ம எவ்வளவு தூரம் அகத்தாய்வு, ஆனா மௌனம் இருக்கக்கூடும். அந்த மனசார கூட நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா. சில டைம்ல என்ன பண்ணிடுதுங்க ஐயா, அந்த எழுச்சி என்ன பட்டுடுதுங்க ஐயா, இந்த சினமாகப்பட்டது எப்பயாவது ஒரு டைம் மனதால கூட எனக்கு ஒரு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுபட்டுடுது ஐயா. நம்ம எவ்வளவு தூரம் அந்த அவ்வளோ பவ்யமா இருந்தாலும் அந்த மன எழுச்சியுள்ள குறைச்சி நம்ம பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போனாலும் அப்ப தெம்பி வெளிவிட்ட உடனே நம்ம அன்னை நைட்டு அகத்தாய் பண்ணக்குள்ள அது நம்ம தப்பு செஞ்சது, நம்மளுத நம்ம தப்பு பட்டுதுன்னு சொல்றாங்க ஐயா. அந்த இன்னும் நீங்க சொல்றீங்க உங்களுடைய தவம் பத்தலன்னு சொல்றீங்க, அது ரொம்ப உண்மைதான் யாரு பண்ணணும்னு சொல்றீங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் அந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டையும் இன்னும் குறைக்கிறதுக்கு, அந்த நிலையில எழுபாதா இருக்கிறதுக்கு நம்ம நீங்க சொல்றீங்க உயிரற்ற பொருளையும் எண்ணத்திலையும் இருக்கிறது தான் எல்லாமேன்னு சொன்னீங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. அத்வைத்துல அது உண்மைதான் ஐயா நீங்க சொன்னது. ஆனாலும் அந்த அதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? நம்ம இன்னும் அந்த எல்லாருடையும் அந்த அன்பும் பாசத்தோட இருக்கிறதுக்கு இன்னும் நம்ம என்ன முயற்சி செஞ்சா இன்னும் அந்த நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா? வாழ்க்கை வளமுடன். ஒரு மாசம் மௌனம் போயிருங்க ஆலியால. சரிங்க ஐயா. ஒரு மாசம் ஆலியால போய் உட்காந்துருங்க. சரிங்க ஐயா, ஒன்று செய்யறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறப்பாக இருந்தது ஐயா. அதுவும் வந்து உங்க சிதம்பரத்துல இருந்தும் ஒரு லேடிஸ் அந்த அளவுக்கு அவங்களும் நல்லா பண்றாங்க. அவங்களும் அந்த மெட்ராஸ் ஏதோ ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு அவங்களும் உங்களுடைய மாரியே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மகரிஷி கொடுத்த ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து சுசீலா டேப் A7 லைட். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா உங்க உரை. ஐயா சொல்லுங்க ஐயா. சிறப்பானவங்க வந்திருக்கீங்கம்மா, அதனால சிறப்பா அமைஞ்சிருக்கு ஐயா. இந்த கைவல்யம்ங்கிறது வந்து நான் அதாவது கைவல்யங்கிறது என்னன்னு தெரியாது. ஆனா வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு இந்த கைவல்யத்துல பயிற்சி எடுத்துட்டு எங்களுக்கு ஓக்கார தவம் ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் இப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பட் கைவல்யம்னா என்ன பொருள்ங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப நீங்க பேசும்போது அந்த கைவல்யம் அப்படிங்கிற வார்த்தைய சொன்னீங்க. கைவல்யம் அப்படின்னா என்னங்க ஐயா பொருள்? கைவல்யம்னா வேற ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வந்து உங்களுக்கு அது பரீட்சைப்பட்டதா ஆயிருமா உங்களுக்கு? இப்ப நீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மன்றத்துல வந்து விழுப்புரம் மன்றத்துல வந்து
இந்த அருக்காப்பு பாராயணம் அப்படின்னு ஒரு இது நடத்துவாங்க. தவம் முடிஞ்ச பிறகு அருப்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாகன்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அருக்காப்பினுடைய சிறப்புகள்லாம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துகள், வேற்றுயிர் பகை இதுல இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக அருக்காப்புன்னு சொல்லிருக்காங்க. தியரி எல்லாம் படிச்சிருக்கோம். பட் பிராக்டிகலா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை சுத்தி முதல்ல ஒரு 3 அருக்காப்பு போடுங்க. அதே மாதிரி எப்ப உங்க வீட்டுல லாக்கரை சுத்தி ஒரு 3 அருக்காப்பு போடுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்டு அதை சுத்தி ஒரு 3 எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு மனசுல வருதோ உங்க வாழ்க்கையில வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 3 அருக்காப்பு போடுங்க. எங்களை வந்து பழக்கப்படுத்தினாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அருப்பேராட்டுல அந்த அருக்காப்புன்றது சும்மா சாதாரணமா தான் நம்ம எடுத்துருக்கோம். பட் ஆனா நீ பயிற்சி கொடுத்து இப்ப என்ன ஆச்சுன்னா, அது உதாரணம் சொல்ல போனா பிளைட்ல போறோம். இப்ப நான் வந்து பிளைட்ல எல்லாம் போனோம்னா பிளைட் கொஞ்சம் அப்படியே அந்த ஏர் சைட்ல ஒரு ஷேக் ஆகும். அது அந்த ஏர் பிரஷர்ல அது ஒரு ஆட்டம் கொடுக்கும் பாருங்க. அடி வயிறு மேல் தானாக மாறி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கோடீஸ்வரா இருந்தாலும் குளம் அடிக்கணுங்க. அப்ப நேரத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அருக்காப்பு அவர் பிளைட்டை சுத்தி அருப்பேராட்டில் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களும் எல்லா தொழிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அந்த அந்த இது வந்துருதுங்க. அதே மாதிரி பஸ் போறீங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு பஸ் டிரைவர் அப்படியே தூங்கி விழுறாரு. நமக்கு தெரியுது பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன பண்ண முடியும். அப்ப அந்த நேரத்துல அந்த டிரைவரை சுத்தி நீங்க அருக்காப்பு எப்பப்பெல்லாம் தடுமாறக்கூடிய நேரங்கள் வருதோ அந்த அருக்காப்பு வந்துருதுங்க இயல்பா. இது வந்து கைவல்யம். இப்ப உங்களுக்கு யாரையாவது இப்ப நம்ம மனவள கலைஞர்கள் வந்து யாரையாவது மனசார வந்து கொஞ்சம் எழுச்சி பெறோம் அப்படின்னா வாழ்க வளமுடன் அப்படின்றோம்ல. யாரையாவது ஒருத்தங்களை வந்து ரொம்ப இது பண்ணோம்னா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இதான் கைவல்யம். நிறைய இருக்குங்க ஐயா. இந்த ரோட்ல வாக்கிங் எல்லாம் போகும்போது நாய் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும். அப்ப என்ன அறியாமலே அருக்கா போட்டுக்குவேன். நான் போட்டுக்கிட்டே போவேன். வண்டி எடுத்தானாக்கா எல்லாத்துக்கும் அருக்கா போட்டுக்கிட்டே போவேன். ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா, நீங்க சிதம்பரங்கிறனால கேக்குறேன். இந்த சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு மேல ஏறி பார்த்தானாக்கா ஆகாயம் தான் தெரியும், வெட்ட வெளிதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சிதம்பரம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சபை ஏறுன்னு சொல்லுவாங்க. கீழ இருந்து பார்ப்போம். அதுல சபை ஏறுகின்ற போது அது அவங்க செலக்டடா பெர்மிட்டட் கொடுத்தவங்க தான் அந்த அவங்க தீட்சித பெர்மிஷனோட தான் நம்ம மேல போனோம். அங்க அதுல ஏறும்போது லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்வ இலை ஒன்றுமே இல்லைன்றதுக்கு ஒரு சும்மா ஒரு பிளாங்கா வச்சிருந்தோம்னா யாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு த்ரில்லிங் இருக்காது அப்படின்றதுக்காக வில்வ இலை மாதிரி வடிவமைச்சு ஒரு கோல்டன் இதுல தொங்க விட்டுருப்பாங்க. அத வந்து திரை போட்டு மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஸ்படிகலிங்கம் இருக்கும்னா ஸ்படிகலிங்கத்தை ஒரு இதுல போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அப்பப்ப காலத்தப்ப என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அதை பூஜை பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 5 வேளை கால பூஜை நடக்கும். பக்கத்துல நடராஜர் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துல உங்கள்ட்ட நடராஜனுடைய லெப்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு, அவருடைய லெப்ட் சைட்ல சிவகாம சுந்தரியமா இருப்பாங்க. அதையும் தாண்டி பக்கத்துல போனீங்கன்னா காலபைரவர் இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேட் மாதிரி போட்டு நடராஜர் மட்டும் தெரியணும், மீதி எல்லாம் ஒரு மறைவா இருக்கணும், அவருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த அரூப நிலைக்கு உதாரணம் சிதம்பர ரகசியம். கடவுள் என்பது அரூப நிலை, உருவமற்ற தன்மை. ஆமா. அப்புறம் அருரூபத்துக்கு அதுல இருந்து தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றா கொஞ்சம் முகிழ்ந்தெழுதுதான் லிங்க தத்துவமே பாத்தீங்கன்னா தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றனால அந்த முகிழ்ந்து எழுது பாருங்க, அதான் லிங்கம் அப்படின்வாங்க. அது அருரூபம். அந்த இதுல இருந்து முகிழ்ந்து எழுந்து அணுக்களா மாறுது பாருங்க, அந்த தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து ஆற்றலாம் அணுக்களா மாறுது பாருங்க. அந்த அணுக்களினுடைய சுழற்சி தான் நடராஜனுடைய டான்ஸ், ஸ்பின் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணுக்களுடைய கூட்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோற்றங்களும், அதுக்கு பேர் தான் சிவகாம சுந்தரி. சரிங்களா? அதுக்கும் ஒரு காலம் இருக்கும், அது பக்கத்துல கால பைரவர். இந்த தத்துவத்தை விளக்குவதற்காக அவங்க வந்து உண்மையான நம்ம இந்துக்களுடைய உண்மையான வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இறை அருவமற்ற நிலை தான் நமக்கு உண்மையான ஆழ்ந்த இறை வழிபாடுங்க. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இயற்கை தான். ஃபர்ஸ்ட் இயற்கையில வந்து அரூபமற்ற தன்மை எங்க இருக்குதோ அரூப நிலை தான் உண்மையான வழிபாடுங்க, நம்மளுடைய வழிபாடு. அது அப்புறமா அந்த காலத்துல சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இல்லாத நேரத்துல சில பேரை புரிய வைக்க முடியல.
அதுக்காக அன்னைக்கு உணர்ந்த மகான்கள் உணராதவர்களை உணர வைப்பதற்காக உதித்த யுக்திகள் தான் அந்த மந்திரம், தந்திரம், எந்திர முறையில இருக்குங்க. அதனால அந்த ஆகாசம், அந்த சுத்த வெளி தன்மையை விளக்குவதற்காக வச்சிருக்காங்க. நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். ஐயா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து பி செல்வன் ஐயா அவர்கள். வாழ்க வளம். ஜெயக்குமார் ஐயா வந்துட்டீங்க, பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஆன்மீக அனுபவத்துடன் கூடிய ஆன்மீக சொற்பொழிவு உள்ளம் கவர்ந்தது. மிக்க நன்றி. என்னை பொறுத்தவரை இந்த மாயா என்பதும் சூன்யா என்பதும் ஒன்றுதான். தாங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்களா இல்லையா என்பதை எனக்கு விளக்கவும். சூன்யா என்பதும் மாயா என்பதும் ஒன்றுதான் தத்துவப்படி. அதான் நீங்க இப்ப தத்துவத்தினுடைய புலமை பெற்றதுனால நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க. அதுல என்ன அப்படின்னா, மாயாவுனுடைய அடித்தளம் சூனியங்க. மாயாவுனுடைய தோற்றம் சூனியங்க. புலன் உணர்வுல பார்க்கின்ற பொழுது அது மாயை. அகக்கண்ணால நெற்றிக்கண்ணால நீங்க அதை பார்க்கின்ற பொழுது அதுக்கு பேரு சூனியங்க. ஒவ்வொரு மாயைக்குள்ளும் இருக்கக்கூடிய சூனியத்தை உணர்ந்தோம் என்றால் மாயையினுடைய மகிமையை மதித்து மதி உணர்வோடு நாம அளவு முறையோடு செயல்படுவதற்கு மனிதனுக்கு உதவி உரையும். வெறும் மாயையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்றால் மதி பிறழ்ந்து பஞ்சமா பாதங்களுக்கு செல்வதற்கு வழிவரும். ஆனா மாயையினுடைய என்ன சொல்லனா அதனுடைய சென்டர் ஆஃப் விஷயம், அது தோன்றுகின்ற இடம், அது அந்த சுத்த வழியில தானே எல்லாமே தோன்றுது. அதாவது சூனியம் அப்படின்றது சான்ஸ்கிரிட் நேம் இஸ் சூனியாங்க, வேற ஒன்றும் இல்லை. சுத்த வழின்ற மகிழ்ச்சி ரொம்ப தெளிவா தமிழ்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்து பி செல்வன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அரக்கோணம் ஜோதினர் மனவளை கிளமன்றதுல பேசுறேங்க. துணை பேராசிரியர் நான் சொல்லும் பேசுறேன். மாணவர்கள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு அருமையான ஸ்பீச் கொடுத்தீங்க. மகேஷனுடைய வார்த்தைகள் ஒன்னும் பொண்ணு அழகா இருந்தது. எங்களுக்கு ஒரு அனுபவமும் அதுல ஒன்றுமில்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினைச்சிருந்தா எவ்வளவோ தத்துவம் இருந்தது எடுத்து கூறினீங்க. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. வாழ்த்துக்கு தான் போன் பண்ணேன். ரொம்ப ஸ்பீச் நல்லா இருக்கு. எங்களுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்குது. 4 பேருக்கு சொல்லக்கூடிய சக்தி கிடைக்கிற அளவுக்கு பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றி, வாய்ப்பு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க ஐயா, இந்த ஒன்றுமில்லாத ஒன்ற நிலை அடைஞ்சா அதுவே எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. சரிங்க. அப்புறம் யாரு கார் வாங்கியிருந்தாலும் அது நம்மளுடைய கார் தான், அதை நம்ம சர்வீஸ்க்கு எல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சரி, அதெல்லாம் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சரிங்க. சரி. தேங்க்யூங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக புனிதவள்ளி அவர்கள். வாழ்க வளமுடன். புனிதவள்ளி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த நண்பராக சக்தி அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். ஸ்பீச் ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. அதுல ஒரு 2-3 நாள் மௌனம் போற வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. ஆலையாருக்கு போயிட்டு வந்தப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க ஐயா. ஸ்பீச் அதிகமா அந்த டைம்ல கேட்க முடியல, அந்த ஆசிரியர் வராதனால. ஒரு சிலர் தங்கியிருந்தவங்க ஐயா சைகை மூலியமா முக்கியமானது மட்டும் கேட்டுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எழுதி காட்டி தேவையானது மட்டும் அந்த மாதிரி பகல் டைம்ல கேட்டுக்கிட்டாங்க. ஒரு சிலர் சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் மௌனம், காலையில இருந்து நான் எதுவுமே பேச மாட்டேங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. நம்ம எந்த மாதிரிங்க? ஆனா கிளாஸ் எடுக்கும் போது நீங்க யார்த்தையுமே பேசக்கூடாது, உங்க உள்ளுக்குள்ள மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க ஐயா? அங்க இருக்கும்போது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், வீட்டுல மௌனமா இருக்கும்போது எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்லுங்க ஐயா.
நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கய்யா. சரி சரி சரி. அதாவதுங்க, இப்ப மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அதனால ஒரு பெர்ஃபெக்டானது நீங்க சொல்ற மாதிரி செல்போன் பார்க்காம, எதுவுமே இது பண்ணாம, சைகைகள் காட்டாம போறது இட் இஸ் டிகிரி லெவல். அது வந்து ஒரு உச்ச லெவல், நான் இல்லைன்னு சொல்ல. எவ்வளவு முடியுமோ அந்த லெவலுக்கு நீங்க போக முடியுமோ அந்த லெவலுக்கு நீங்க போனீங்கன்னா நல்லது. அதனால அவங்க அப்படி பண்றது சரியா, இவங்க அப்படி பண்றது சரியா, அவங்களோட குடும்ப சூழ்நிலைங்க. நம்ம மட்டும் 24 hours நம்ம இதுல இல்லைங்க. அவங்களுக்கும் சில பிசினஸ் இருக்கு, கடமைகள் இருக்கு, குடும்ப கடமைகள் இருக்கு. அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு மொய் ரெடி பண்ணணும். அது மாதிரி எல்லாருக்கும் கடமைகள் இருக்குங்க. அதுல எந்த அளவுக்கு நீங்க வந்து பாஸ் மார்க் வாங்கினீங்கன்னா சந்தோஷம். போய் ஒரு இடத்துல மௌனத்துல உட்காந்துட்டாலே அது 50-50% பாஸ் மார்க். அதுக்கப்புறம் நீங்க ஈவினிங் அப்புறமும் காலையிலும் பேசாம ஈவினிங் அப்புறமும் பேசாம இருந்தீங்கன்னா அது ஒரு 70-80 மார்க். இன்னும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எஸ்எம்எஸ் மெசேஜ் எல்லாம் மட்டும் அனுப்பாம சுத்தமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் உங்களுக்கு. அதனால நீங்க அது சரியா இது சரியா 100 மார்க் தான் வாங்கணும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றதுங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தானே பாஸ் பண்ண போக முடியும். எடுத்த உடனே போய் ஸ்டேஜ்ல போய் நம்ம டான்ஸ் ஆட முடியுமா? எடுத்த உடனே கிரிக்கெட் விளையாட முடியுங்களா கிரவுண்ட்ல போய்? இதெல்லாம் வீட்டுல விளையாடணும், அப்புறம் ரோட்ல விளையாடணும், அப்புறம் கிரவுண்ட்ல விளையாடணும். சார் அவங்கவுங்க போறதெல்லாம் பத்தி இல்லைங்க. நீங்க எந்த அளவுக்கு மனம் கூச்சல் போடாத நிலை, எண்ணங்களுடைய கூச்சல் இல்லாத நிலை, மனம் வந்து ரம்மியமா இருக்குதோ அதுதான் வெற்றி. அதனால அவங்கவுங்கள நீங்க வந்து இது கம்பேர் பண்ண வேண்டாம். உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுங்க. போன மௌனத்துக்கு இந்த மௌனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம், இந்த மௌனத்துக்கு அடுத்த மௌனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு உயர்வோம் அப்படின்றத நீங்களே உங்களுக்குள்ளார நீங்க அந்த கோல் செட் பண்ணிட்டு நீங்க போனுங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. அடுத்தவங்க உயர்றாங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு பண்றதே பெரிய விஷயம். அதனால அவங்களை வாழ்க்கை முடியும். ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து இப்போ அதாவது ஜென்ரலா இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஐயா. அது ஆகாஷிக் ரெக்கார்டுன்னா அது வந்து நம்மளுடைய அதாவது வான்காந்தத்துல பதிஞ்சிட்டு இருக்கிற பதிவு தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. ஐயோ வாழ்க்கை வளமுடன். ஆகாஷ்ன்றது இட்ஸ் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ங்க. ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகிள்ஸ் தான் ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண் துகள், விண் அப்படின்றது தமிழ்ல சொல்றது. ஆகாஷ் அப்படின்றது வந்து என்னன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தைங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து அது ரெண்டு வகையில சொல்லலாம். ஒண்ணு, விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா அணுவினுடைய மையப்பகுதியில பிளந்துட்டே போனீங்கன்னா, அதை பிரேக் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு காட் பார்ட்டிகல் வரைக்கும் வந்திருக்காங்க. சப் அட்டாமிக் பார்ட்டிகல் காட் பார்ட்டிகல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதனுடைய ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து அணு உலை, அதாவது அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் மாதிரி 10 மடங்கு பூமிக்கு அடியில அதை வைத்து உங்களுக்கு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல பாருங்க. நம்மளுடைய மெய்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த அணுவினுடைய அந்த காட் பார்ட்டிகளையும் பிரிச்சுட்டே போனீங்க. வாழ்க வளமுடன். முடியாத ஒன்று இருக்கும், அதுதான் சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிக் ஸ்டேட்ன்றது. அப்போ அணுவுக்கு மத்தியிலையும் அணுவுக்கு இடையிலையும் இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதானே இருக்கு. எல்லா இடத்துலயும் அதாவது பூதாகாசம், சித்தாகாசம், மகாகாசம் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது மகாகாசம். ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய பூதாகாசம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பூதங்கள் இருக்கக்கூடியது சித்தாகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலயுமே இருக்குதுங்க. பஞ்சுக்குள் தண்ணி, தண்ணிக்குள்ள பஞ்சு மாதிரி தான் நம்ம இருக்கோம். அதனால அந்த நீக்கமர தத்துவத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்துக்குள்ளாரையும் நீர் இருக்குங்க, நீருக்குள்ளாரையும் நெருப்பு இருக்குங்க, நிலத்துக்குள்ளாரையும் நெருப்பு இருக்குங்க, எல்லாத்துக்குள்ளாரும் இருக்கு. அந்த ஆகாயம் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. எங்குமே நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆகாஷ். ஆகாஷ் அப்படின்னா நீங்க என்னமோ வானத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்மளை சுத்திலும் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பரமார்த்தி ஆர்பி ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடனா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாமக்கல் பருவத்தில் ஐயா மௌனம் பத்தி அம்மா கேட்டாங்க இல்லைங்கய்யா. அந்த மாதிரி இப்ப எனக்கெல்லாம் மௌனமே போக வாய்ப்பே கிடைக்கலைங்கய்யா ஆலியாருக்கெல்லாம். ஆனா வீட்டுல எப்பப்போ முடியறதோ அப்பப்போ இருந்து பிராக்டிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்ப 1 month டிசம்பர்ல நார்வே ஜூம்ல போட்டிருந்தாங்க. அப்ப 30 நாளும் இருந்தேன். ஆனா எல்லா நேரமும் நம்ம பேச முடியல. வெளியில இருந்து காலிங் பெல் அடிக்கும், திடீர்னு யாராவது வந்துக்க. அப்ப என்ன பண்ணேன்னா 10 மணி ஜூம்ல இருந்து 1 மணி ஆலியார் ஜூம்ல வேற இணைஞ்சிடுவேன். ஸோ 1 மணி வரைக்கும் மௌனம் இருக்கிறது அப்படின்ட்டு அந்த 10 to 10:30 தவம், 10:30 to 11 தற்சோதனை. அது எழுத்து மூலமே எழுதினேன். இந்த மாதிரி இருந்ததே ஒரு திருப்தியும் கொடுத்ததுங்க ஐயா. அந்த மாதிரி நமக்கு ஏற்ற சூழ்நிலை நீங்க சொன்னது ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க ஐயா. ஏன்னா நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு செல்லு கம்ப்யூட்டர் எல்லாம் இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம இவ்வளவு நேரம் மௌனம் இருக்கிறதுங்கிறதே ரொம்ப இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க ஐயா. சரியாங்க ஐயா? அது நீங்க சொல்றது 100க்கு 200% கரெக்டுமா? அல்ல அப்படிதான் மனம் திருப்தி இருந்துச்சு. ஆனா அந்த 30 நாளுமே என்னால, ஆனா 10 நாளைக்கு பக்கம் நான் நடுவுல பேசணுமாவும் இருந்தது. ஆனா இப்ப 10 to 1 இருப்பேன். இல்லைன்னா வெடிக்கால எந்திரிச்சதுல இருந்து 1 மணி வரைக்கும் இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு நானே நம்ம ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டேன் மௌனம் இருக்கிறதுக்கு. எனக்கு ஆலியார் போறதுக்கு இது இல்ல, குடும்ப சூழ்நிலை ஒத்துக்கல மௌனத்துக்கு. அதனால வீட்டுல இருந்த வாக்குலயே இந்த மாதிரி நீங்க ஆலியார்ல நீங்க பேராசிரியங்களாமா? இல்லைங்க, அருள்நிதி தான். நீங்க சீக்கிரமா ஆலியார் போகும்போது பேராசிரியரா போய் நீங்க நடத்தக்கூடிய அளவுக்கு தான் போவீங்க. வாழ்காலம் ஐயா. குருவர்களும் இறையரும் இருந்தா நடக்கட்டுங்க ஐயா. எனக்கு இந்த அளவு கிடைச்சி எல்லாம் இது பண்ணியிருந்தே ரொம்ப திருப்தியா இருந்துட்டு இருக்குங்க ஐயா. குருவர்களும் இறையரும் சீக்கிரம் துணை பேராசிரியர் ஆகுங்க. நீங்க ஆலியார்ல பேராசிரியரா மௌனம் நடத்துவீங்க. நான் அதுல கலந்துக்குவேன். நன்றிங்க ஐயா. உங்களோட அருள் குரு உங்க மூலம் சொல்றாரோ என்னமோ தெரியல. வாழ்காலமுடையா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ராதாம்மா வாழ்த்துக்கள். நானும் உங்களோட மௌனத்துல கலந்துக்கிறேன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா. வாழ்க. சரிங்க. ரொம்ப நிறைவான உரைங்க ஐயா. தில்லையில இருந்து சிதம்பர ரகசியத்தையும் கடைசியா கூறி அதுக்கான விளக்கத்தையும் அளிச்சது ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சாட் பாக்ஸ்ல நிறைய அன்பர்கள் தங்களுடைய இன்றைய நாள் சிந்தனை உரைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஐயா. அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்க வளமுடன், உங்கள் தொண்டு சிறந்தோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே